योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. वेदांत ग्रंथங்கள்ல ஸ்ருதி ஸ்மிருதி நியாயம் அப்படின்னு மூணா பிரிச்சு ஸ்ருதி பிரஸ்தானம் ஸ்மிருதி பிரஸ்தானம் நியாய பிரஸ்தானம்னு மூணா பிரிச்சு பெரியவாள்லாம் வச்சிருக்கான். அதுல ஸ்ருதி அப்படிங்கிறது உபனிஷத். உபனிஷத் தான் பிரமாணமா இருக்கு. பகவத்கீதை சாட்சாத் பகவானாலேயே சொல்லப்படுற வேதாந்த பிரவச்சனம் தான் பகவத்கீதை. கீதையும் நாம இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு அப்படின்னு தான் சொல்றோம். ஆனால் பகவத்கீதையை ஸ்மிருதி பிரஸ்தானமா வச்சுருக்கோம். வியாச சூத்திரங்கள் வியாச பகவானால எழுதப்பட்ட சூத்திரங்களை நியாய பிரஸ்தானம் அப்படின்னு சொல்றான். ஸ்மிருதிக்கும் நியாயத்துக்கும் எல்லாத்துக்குமே பிரமாணம் ஸ்ருதி தான், உபனிஷத்து தான். காவியத்துல காளிதாசன் கூட இதை ஸ்மரிக்கிறான். ஸ்ருதேரிவார்த்தம் ஸ்மிருதிர் அன்வகச்சத். ஸ்ருதியை அனுசரிச்சுதான் ஸ்மிருதி இருக்கணும். உபனிஷத் அப்படின்னா என்ன அப்படின்னு இனி கடந்த நாளுகள் எல்லாம் நாம சொல்லிட்டு வந்தோம். ஆத்ம வித்யைக்கு தான் உபனிஷத் அப்படின்னு பேரு. எந்த அறிவினால நம்மளுடைய அஜ்ஞானம் விலகுமோ, எந்த அறிவினால அறிய முடியாதது அறியப்படுமோ, ஏன அமதம் மதம் பவதி அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் பவதி. எந்த ஒரு அறிவினால நம்மளுடைய துக்கம் பரிபூர்ணமா விலகுமோ, வாழ்க்கையில கிருத்தகிருத்தியதா வருமோ இல்லையா? அப்ப லோகத்துல யாருக்கிட்ட கேட்டாலும் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்றோம் நாம பதில்? போயிட்டு இருக்கு. கேட்கிறவனுக்கும் தெரியும் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு, இல்லையா? இல்லைன்னா வெள்ளக்காரன் தான் நமக்கு ஒரு பொய் சொல்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கான், ஃபைன் அப்படிம்போம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஃபைன் கட்டுறதுங்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி பண்ணின கர்மாவுக்கு ஃபைன் கட்டித்தானே ஆகணும். அடைய வேண்டியதை அடைஞ்ச ஞானிகள் பிராப்தவ்யம் பிராப்தம் கர்த்தவ்யம் கிருதம் தன்யோகம் 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 அப்படின்னு சொல்றாங்க. எது அடைய வேண்டியதோ அதை அடைஞ்சுட்டேன், இனிமே எதுவும் பண்ணறதுக்கே இல்லை. நமக்கு சாதாரணமா ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கும், இல்லைன்னா ஏதாவது பண்ணணுங்கிற ஆசை இருக்கும், இல்லைன்னா ஏதாவது அடையணுங்கிற ஆசை இருக்கும். இது எல்லாம் நிவர்த்தமாகிறது, பூர்ணமாகிற போதுதான் நிவர்த்தமாகும். சிகிர்ஷா நிவர்த்தி, ஜிக்ஞாசா நிவர்த்தி, பிரேப்சா நிவர்த்தி, ஜிஹாசா நிவர்த்தி. ஏதோ உபேட்சிக்கிறதுக்கு இன்னும் என்கிட்ட இருந்து இதெல்லாம் உபேட்சிக்கணும் அப்படின்னு அப்படி இல்லை. ஜிஹாசா நிவர்த்தி, நீ ஏதாவது கர்மா பண்ணி முடிக்கிறதுக்கு இருக்கு, அப்படி இல்லை. சிகிர்ஷா நிவர்த்தி, ஏதோ இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆசை, அதுவும் ஒரு குறை தானே இல்லையா?
ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பு வருது ஒரு குறை தானே. ஏன்னா பூர்ணமா இருக்கிற வஸ்து அறிவே ஸ்வரூபமாயிட்டானால் அறியறதுக்கு இருக்கிற ஆசையும் போயிடுறது. ஞானமே எப்ப ஸ்வரூபமா எடுத்தோ அது தன்னிலேந்து அந்நியமா அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எதை தெரிஞ்சின்றாலும் அந்த ஒரு பொருள் தான். அப்புறம் அப்ப ஜிக்ஞாசா நிவர்த்தி. இனி ஏதாவது அடையறதுக்கு இருக்கா? நமக்கு உலகம் பூரா அடையலையே தான் இருக்கு இல்லையா? ஏதோ அடையணும், புதுசா ஏதாவது அடையணும், புதுசா ஏதாவது அடையணும், ஏதோ பிராபிக்கணும் அப்படின்னு. எதையோ பிராபிக்கணும். என்ன பிராபிக்கிறதுக்கு இருக்குன்னா பிரேப்சா நிவர்த்தி. நீ ஒன்னும் பிராபிக்கிறதுக்கு இல்லை. அப்படி எல்லா நிவர்த்தியும் உள்ளே எந்தெந்த குறை இருக்கோ அந்த குறையெல்லாம் நிவர்த்தமாயி தான் தன்னிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலை. தன்னிலேயே இருக்கக்கூடிய நிலைன்னா இப்ப நாம நம்மள இல்லாம நம்ம வேற எதுலயாவது இருக்கோமான்னா ஞான தெளிவு ஏற்படுற வரை நமக்கு ஸ்வரூப ஸ்திதி இல்லை. யோகிகள் என்ன சொல்லுவாங்கன்னா விருத்தி சாரூபியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த எண்ண அலைகள் வருதோ அந்த எண்ண அலைகள் கூட எல்லாம் சேர்ந்துக்கிறோம். அது கூட்டி எல்லாம் சாரூபியம் வந்துடுறது. அதெல்லாம் நிவர்த்தமாயி நாம நம்ம ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய நிலை, அந்த ஸ்வரூபஸ்திதியை தான் வேதம் காட்டி கொடுக்கிறது. ரொம்ப ஆச்சரியம் என்னாக்கா நமக்கு நம்மளையே இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நமக்கு சாஸ்திரம் தேவைப்படுறது. நேத்திக்கு சாஸ்திரிகள் சொன்னாரே, எதனால எல்லா பிரமாணங்களும் பிரகாசிக்கிறதோ அதை பிரமாணேன புபுத்சதி. எது பிரகாசிக்கிறதுனால மீதி எல்லாம் தெரியறதோ அது தெரிய மாட்டேங்கிறதுன்னு அதை விட வேடிக்கையா ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதோட ஸ்வரூபமே தெரியறதுங்கிறது தான். அதோட ஸ்வரூபமே அறிவு தான். அறிவே அதோட ஸ்வரூபமா இருந்துட்டு அப்புறம் தெரியலைங்கிறோம். ஏன்னா நாம அது ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். அது விஷயமா வராது. அதை ஒரு திரவியமா ஒரு பதார்த்தமா பண்ணணும், பரிச்சின்னமா பண்ணணும்னு பார்க்கிறோம். மனசுனால எது தெரியப்படுறதோ அதெல்லாம் மேயம் இல்லையா? மனசு எதுல போய் மேய்ஞ்சுட்டு வருமோ அதெல்லாம் பரிச்சின்னம் ஆயிடும் இல்லையா? எல்லாம் லிமிட்டட். ஏன்னா மனசுங்கிறதே பரிச்சின்னம் தானே. அப்ப மனசு எதையோ ஒண்ணு தெரிஞ்சுன்றதுனாலே அது மனசுக்கு உள்பட்டுடுத்து. அப்ப மனசுக்கு உள்பட்ட ஞானம் மனசுக்கு எவ்வளவு நித்தியத்துவம் இருக்கோ அவ்வளவுதான் அதுக்கு இருக்கும். அப்படி இல்லாம நாம தேடுறதோ சத்தியத்தை, நித்தியமான பொருளை, எது எந்த காலத்திலையும் மாறுபடாம இருக்குமோ அந்த வஸ்துவை நாம தேடுறோம். பிரபஞ்சத்துல பார்த்தா எல்லாம் மாறுபட்டு இருக்கு, எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சரீரம் பார்த்தா அனுசியூத்தம் பரிணமிச்சுட்டே இருக்கு. ஸ்தூலமான திருஷ்டியிலேயே சரீரம் அனுசியூத்தம் பரிணமிச்சுருக்கு. பகவான் கீதையில சொன்னார், யதா இந்த தேகத்துல எப்படி கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. கௌமாரம் யௌவனம் ஜரா அது மாதிரி தான் தேகாந்தர பிராப்தி. இந்த கௌமாரம் முடிஞ்சு யௌவனம் வரத்துக்குள்ள உடம்புல இருக்கிற ஓரோ கோஷமும் மாறிப்படுது. இன்னைக்கு சயின்ஸ்லயே அவன் என்ன சொல்றான்னா, மெடிக்கல் சயின்ஸ்ல 7 வருஷமான ஒரு செல்லு கூட மிச்சம் இருக்காதான். அந்த 7 வருஷம் முன்னால இருந்த
ஒரு கோஷம் கூட அதே கோஷம் இருக்காது. அப்படின்னாக்கா சரீரமே வேற சரீரம்னு அர்த்தம். உடம்பே வேற உடம்பு அப்படின்னா நீங்க பிறந்தப்ப எந்த உடம்பு இருந்ததோ அந்த உடம்பு இப்ப இல்லை. அந்த உடம்பு பரிணாமம் ஆயிடுச்சு. ஆனா நான் அதே ஆளுதான் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கு நமக்குள்ள இல்லையா? பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி வியாவருத்தாசு அனுவர்த்தமானம் அகம் இதி அந்தஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயாம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் இந்த அவஸ்தைகள்லாம் மாறுபடுற போது மாறுபடாம இருக்கிற ஒரு தன்மை, ஒரு இருப்பு நமக்கு அனுபவம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. அது ஞானிகளுக்கு மாத்திரம் இல்லை, ஏதோ வேதாந்த விசாரம் என்றவாளுக்கு மாத்திரம் இல்லை, பரம லௌகிகனா இருக்கிறவனுக்கு கூட அனுபவம் இருக்கு. ஏன்னா இந்த அனுபவம் இல்லாம இருக்கவே முடியாது. ஸ்ருதியே அதுக்கு பிரமாணம். சர்வானுபூஹு அப்படின்னு தெரியல, அவ்வளவுதான். அதை கவனிக்கல, அதை ஆதரிக்கல, ஆனா இருக்கு. 80 வயசான தாத்தா ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு அந்த படத்துல பார்த்தா அவருக்கு 10 வயசா இருக்கிற போட்டோ. அந்த போட்டோவை காட்டி இது என்னோட படம் அப்படிங்கிறான். அவ பேர குழந்தை சொல்றது இது ஒரு சின்ன பாப்பா மாதிரி இருக்கே தாத்தா அப்படின்னு. தாத்தா சொல்ற இல்லப்பா இது என்னோட படம் தான். இல்ல உங்களை மாதிரியே இல்லையே, எல்லாம் மாறுபட்டு. இது நான் 10 வயசுல இருக்கிற படம், உங்களை மாதிரி இல்லையே, சரீரம் மாறி கொடுத்து. அப்ப நீங்க மாறலையா? இல்ல நான் அதே ஆளுதான் இல்லையா? அந்த அனுபவம் இருக்கா இல்லையா? நான் மாறல, மனம் மாறாம இருக்கோ, மனசு மாறி கொடுத்து, ஆனா நான் அதே ஆளுதான். புத்தியும் மாறி கொடுத்து, ஆனா நான் அதே ஆளுதான். எல்லாம் பரிணமிச்சுன்னு இருக்கு. வியாவர்த்தாசு அனுவர்த்தமானம். வேதாந்தம் நமக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கல, புது அறிவை கொடுக்கல, புதுசா உங்களுக்கு ஒன்னும் பண்ணி கொடுக்கல. உங்க கிட்ட இருக்கிற ஸ்வத்தை கொஞ்சம் கவனிங்கோன்னு சொல்றது, அவ்வளவுதான். அது ஒன்னும் சொல்ல. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். கவனத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல திருப்பாம அநேக ஜென்மங்களா நஷ்டமாயிடுச்சு நமக்கு. அந்த கவனத்தினால ஞானம் வரப்போறதே தவிர அனுபவத்தினால வராது. ஏன்னா அனுபவம் சுஷுப்தியில இருக்கு. சுஷுப்தியில சரீரம் இல்லாம, மனசு இல்லாம, புத்தி இல்லாம, அகங்காரம் இல்லாம நமக்கே இருக்கிற ஞானிகளுக்கு மாத்திரம் இருக்கிற அனுபவம் இல்லை, நமக்கு நம்மளுடைய அசரீரத்துவத்தோட அனுபவம் சுஷுப்தியில இருக்கு. சரீரம் இல்லாத நிலையை அனுபவிக்கிறோம் இல்லையா? சரீரம் இல்லாம நான் இருக்கேன் சுஷுப்தியில, மனசு இல்லாம நான் இருக்கேன், புத்தி இல்லாம நான் இருக்கேன். இந்த వ్యక్తిత్వం, இந்த அகங்காரம் இல்லாம நான் இருக்கேன். சுகமா ஒரு குறையும் இல்லை. ஜாகிரத்துல குறை இருக்கு, சுஷுப்தியில குறை இல்லை. ஸ்வப்னத்துல குறை இருக்கு, சுஷுப்தியில குறை இல்லை. யாரும் இதுவரையா சுஷுப்தியில குறை இருக்குன்னு சொன்னவாளே கிடையாது. சுகமா இருந்தது, எந்த குறையும் இல்லை. ஆனா ஒன்னும் தெரியலங்கிறோம். அந்த தெரியலங்கிறத மாத்திக்கிறதுக்கு தான் சிரவணம், அவ்வளவுதான். மாண்டூக்கிய உபனிஷத் அந்த விஷயமா தான் நாம பேசப்போம். நம்ம தேடக்கூடிய பொருள் நமக்கு வெளியில இல்லை, நமக்குள்ள சித்தமா இருக்கு. தேடவே வேண்டாம், ஒரு பெரிய நிதி ஒளிஞ்சன் இருக்கு. தேடாதுற்றனல் திருவருள் நிதி, ஒரு பெரிய ட்ரெஷர். அது பார்க்க தெரியல, அவ்வளவுதான். அந்த நிதியை எப்படி பார்க்கணுங்கிறது தான் ஸ்ருதி சொல்லி கொடுக்கிறது. அதுக்கு விசாரத்தினால எப்படி தெளிவுபடுத்திக்கணுங்கிறது தான் வேதம் சொல்லி கொடுக்கிறது. நாம முன்னாடியே சொன்னோம், 10 உபனிஷத்
அதுல இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து எல்லாத்துலயும் வச்சு சின்ன உபனிஷத், ஆனா எல்லாத்தையும் விட பெரிய உபனிஷத். அதனாலேயே சாஸ்திரிகள் மாமா இப்ப சொன்ன மாதிரி மாண்டுக்கியமேவ அலம் முமுக்ஷூணாம் விமுக்தையே அப்படின்னு சொல்றது உண்டு. அப்பவும் உனக்கு சித்தமாகலையானால் தசோபனிஷதம் பட்ட, அவ்வளவுதான். பழைய காலத்துல இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் கூட கிடைக்காது. ஏதோ ஒரு பண்டிதாள்கிட்ட ஏதோ ஒரு கிரந்தம் இருக்கும், அங்க போய் ஏதோ ஒரு உபனிஷத் படிச்சாலே ஆச்சு, அவ்வளவுதான். ஏதோ சிரவணம் பண்ணணும். மாண்டுக்கிய உபனிஷத்தை நாம கொஞ்சம் பிரவச்சனமா அங்கங்க ஸ்பர்ஷம் பண்ணிட்டு தான் பண்ண போறோம். பெரியவாள்லாம் இங்க உட்கார்ந்துருக்கான், சுவாமிகள் இருக்கா. அவ சம்பிரதாயத்துல ஒரு மகான் மாண்டுக்கிய உபனிஷத்து விருத்தின்னு மாண்டுக்கிய உபனிஷத்தை ஆசிரியச்சுட்டு பிருஹத்தா விசாரம் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி ஒரு விசாரம் பண்றதுக்கு இருக்கிற சபை இல்லை இது. இந்த 5 உபனிஷத்தை எடுத்துட்டோம். அதுல அஞ்சாவதா இன்னைக்கு நமக்கு மாண்டுக்கியம் வந்திருக்கு. அதுல சாந்தி பாடத்தோட ஆரம்பம். ஓம் பத்ரம் கர்ணேபிः ஶ்ருணுயாம தேவாः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः शान्तिः शान्तिः. உபனிஷத் சாஸ்திர விஷயமா இங்க இப்ப சொல்ல போறதில்லை. அதோட சாரமா எடுத்து இருக்கிற 1 மணி நேரம் நாம பார்ப்போம். இந்த கடந்த 4 நாளா விசாரம் பண்ணின்னு வந்த விஷயத்துக்கே தான் பிரவேசம் பண்றோம். மாண்டுக்கியத்துல என்ன பந்தா அப்படின்னா, உபாசனார்த்தம் பிரணவத்தை ஆசிரிச்சுக்கிறது. அந்த பிரணவத்தையே இப்போ உபாசனைன்னு நாம பக்தி பண்றோம். பக்தி பண்ற போது ஒரு மூர்த்தியை பக்தி பண்றோம். அந்த மூர்த்தியிலேயே பக்தன் எப்ப ஏகாகிர நிஷ்டன் ஆயிட்டானோ அந்த மூர்த்தியிலேயே இவன் கேனோபனிஷத்துல பார்த்த மாதிரி நேதம் எதிதம் உபாசத்தை. நீ உபாசனை பண்றியே, அது இல்ல, அந்த உபாசனையோட பொருள் என்ன அப்படின்னாக்கா, எது இருக்கிறதுனால உபாசனை நடக்கிறதோ, எது உன்னுடைய அனுபவத்துல கலந்து இருக்கோ அதுல உன்னுடைய கவனம் திரும்பணும். அது பொதுவாவே சரியான பக்தனுக்கு அந்த மூர்த்தியே இவன் திருஷ்டியை உள்ள திருப்பி விட்டுடும். ரமண மகர்ஷி 2 நாள் முன்னாடி கதை சொன்னேனே, மதுரையிலேருந்து திருவண்ணாமலை வர அருணாச்சலம். அவர் வேதாந்தியாவே வரல, பக்தனா தான் வந்திருக்கார். ஆனா அந்த மரண அனுபவம் மதுரையில ஏற்பட்டது. நான் இறந்து போறேன், இந்த சரீரம் இறந்து போயிடுத்து, இந்த சரீரத்திலேருந்து அந்நியமா நான் 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 ஏதோ ஒன்று ஹிருதயத்துல பிரகாசிக்கிறது. அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆராய, அது தேக சம்பந்தம் இல்லாத சித்ஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஏற்பட்டது, அவ்வளவுதான். ஆனா தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தானே தெரிஞ்சுக்கல. மதுரையிலேருந்து திருவண்ணாமலை வரபோது நான் என் அப்பாவை பார்க்க போறேன்னு எழுதி வச்சுட்டு தான் வந்திருக்கார். அருணாச்சலேஸ்வரரை என்னுடைய அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்னு எழுதி பேர் எழுத வேண்டிய இடத்துல பேர் ஒன்றும் எழுதல, ஒரு கோடு மாத்திரம் போட்டு. ஏன்னா பேர் எழுதுற ஆள் அங்க இல்லை. அதுக்கப்புறம் பேர் எழுதினதும் கிடையாது. இதை பூரா அருணாச்சல அஷ்டகம்னு ஒரு கிருதி தமிழ்ல.
அதுல முதல் 2 பாடல்கள்ல தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். முதல் பாடல்ல அருணாச்சலத்தை வர்ணிச்சுன்னு வருது. அறிவரும் கிரியன அமர்தரும் அம்மாம் அதிசயம் இதன் செயல் அறிவரிதார்க்கும் அறிவரு சிறுவயதது முதல் அருணாச்சலம் மிக பெரிதென அறிவின் இலங்க அருகிலன் அதன் பொருள் அது திருவண்ணாமலை என ஒருவரால் அறிவுறப் பெற்றும் அறிவினை மருளுறுத்து அருகினில் ஈர்க்க அருகுரும் அமையமிது அச்சலமா கண்டேன் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அருணாச்சலத்தை நான் ஏதோ ஒரு வஸ்து ஆத்மாங்கிறதுக்கு ஒரு சிம்பலா தான் அருணாச்சலம் இருந்தது. அது வெளியில ஒரு போகக்கூடிய ஒரு இடம்னு நினைக்கவே இல்லையா. அருணாச்சலம்னு உள்ள எங்கேயோ ஸ்பிரிச்சுன்னு இருந்தது. அது வெளியில ஒரு மனுஷனுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா யாரோ ஒருத்தர் பந்து வீட்டுக்கு திரும்ப வந்து எங்கேருந்து வரையல் அப்படின்னாக்கா அருணாச்சலம் அப்படின்னா ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. அருணாச்சலத்துல போய் சசரீரியா திரும்பி வர முடியுமா? அது போய் வர வேண்டிய ஒரு இடமா அப்படின்னு ஒரு எண்ணம். இது கூட தெரியாதா உனக்கு? இதுதான் திருவண்ணாமலை அப்படின்னாராம். அப்போ அந்த பாவம் கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கப்புறம் தான் இந்த மரண அனுபவம். அப்புறம் திருவண்ணாமலை கிளம்பி வர வந்த இடத்துல முதல்ல மலையை பார்த்து அச்சலமா கண்டேன் அப்படின்னு பாட்டு முடியும். அச்சலமா கண்டேன்னா எப்படி வேணா அர்த்தம் எடுத்துக்கலாம். மலையை பார்த்தேன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அச்சலமா நிக்க கண்டேன். அடுத்த பாடல் கண்டவன் எவனென கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன் அப்படின்னு. இந்த கண்டேன்னு சொன்னவன் யாரு? நான் பார்த்தேன், நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்ற இந்த நான் யாரு அப்படின்னு உள்ள நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். கண்டனன் என்றிட கருத்தெழவில்லை, கண்டிலன் என்றிட கருத்தெழுமாறேன். நான் கண்டேன்னு சொல்றதுக்கு ஒரு அகங்காரம் உதிக்கல, நான் காணலேன்னு சொல்றதுக்கு ஒரு அபிமானம் உதிக்கல. நாகம் வேத சுவேதேதி நோ ந வேதேதி வேதச்ச இல்லையா? நீ தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியல, தெரியலன்னு சொல்ல முடியல. ஏன்னா அச்சலமா அந்த ஸ்வரூபமே தானாக ஆக்கின்றது. அப்ப உபாசகன் உத்தம முமுட்சுவா இருந்தானால் உபாசனையே இவனை பிரம்ம ஜிஜ்ஞாசையில கொண்டு விட்டுடும், ஞான விசாரத்துல கொண்டு விட்டுடும். அப்படி இல்லையானால் ஒரு பந்தா என்ன அப்படின்னா இவன் எதை உபாசனை பண்றானோ அதையே ஆத்மஸ்வரூபமா இவன் உபாசனை பண்ணணும். அது ஒரு விதி. இவன் எந்த மூர்த்தியை உபாசனை பண்றானோ அந்த மூர்த்தியை இவ்வளவு நாள் இந்த நாமரூபத்தோட அந்த மூர்த்தியை உபாசனை பண்ணியிருக்கா. இப்ப அதுவே ஸ்வஸ்வரூபமா என்னென்ன லட்சணங்கள் இருக்கோ, ஸ்வரூப லட்சணம் இருக்கோ, அதை பூரா தன்னுடைய இஷ்டமூர்த்தியில அப்படிதான் நாம பார்த்த ஆச்சாரியாளோட ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ராமரை ஸ்துதிச்சாரானா அது ராமர் ஸ்துதியாவே இருக்காது, அது வேதாந்த கிரந்தமாவே இருக்கும். விஷ்ணுவை ஸ்துதிச்சா விஷ்ணு ஸ்துதியாவே இருக்காது, வேதாந்த கிரந்தமாவே இருக்கும். சிவனை ஸ்துதிச்சா சிவஸ்துதியாவே இருக்காது, வேதாந்த கிரந்தமாவே இருக்கும். ஏன்னா அந்த உபாசனை ஞானத்துல கொண்டு விட்டு. இது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், அது ஸ்தோத்திரமா? அதுவே பெரிய வேதாந்த கிரந்தம் இல்லையா? இந்த உபனிஷத் பிரணவத்தையே ஓம் அப்படிங்கிறதையே அகாரம் உகாரம் மகாரம் அமாத்திரம் அப்படின்னு பிரிச்சு ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி துரியம் அப்படின்னு சொல்றோம். தசோபனிஷத்துல இந்த உபனிஷத்து தான் துரியம் அப்படின்னு ஸ்பெஷலா எடுத்து சொல்ற. அதெல்லாம் பண்டிதாள் விஷயத்துல நிறைய அதெல்லாம் சர்ச்சா விஷயங்கள் உண்டு. நம்ம இப்ப அதுக்கெல்லாம் ஒன்றும் நமக்கு தேவையில்லை. நமக்கு அது இந்த வேதம், இந்த உபனிஷத் பிரணவத்தை வச்சுன்னு சொல்றோம். இப்ப நம்ம சாதாரணமா எல்லாருக்கும் புரியற விஷயத்துக்கே வருவோம். நான் வாழலாம் பெரியவாழலாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால அங்கேயே போயிடுவேன். நான் அதனால உங்ககிட்ட பேசவே முடியாம ஆயிடும். ஜாகிரத் அப்படின்னா நமக்கு தெரியக்கூடிய இந்த நிலை,
பாக்கியமா கண்ணு போயின்னு இருக்கு, காது கேட்டுன்னு இருக்கு, மூக்கு மணத்தின் இருக்கு, நாக்கு ருச்சிச்சுன்னு இருக்கு, துவக்கு ஸ்பர்சிச்சுன்னு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிற நிலை, அந்த நிலையை நாம ஜாகிரத் அப்படின்னு சொல்றோம். இது வாஸ்தவத்தில் இருக்கிற ஜாகிரதா நமக்கு தெரியல, இதுதான் ஜாகிரத்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்வப்னம் அப்படின்னா படுத்துட்டு தூங்குற போது வாஸ்தவமா தூங்குறோமா? உள்ள எபிசோடா நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஏஷு சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹ ததேவ சுக்ரம் தத் பிரம்மம் ததேவ அமிர்தமுச்யதே தஸ்மின் லோகாஸ்ரிதா சர்வே தது நாத்தியேதி கஷ்டன ஏதத்வை தத் அப்படின்னு கட்டோபனிஷத். சுப்தேஷு ஜாகர்த்தி, நன்னா தூங்குறான், ஆனா உள்ள உணர்ந்து இருக்கு. ஸ்வப்னம் பார்த்துட்டே இருக்கான், கனவு கண்டுட்டே இருக்கான். இது ஸ்வப்னம். ஸ்வப்னமும் இல்லாம தூங்கக்கூடிய நிலை சுஷுப்தி. ஒன்னும் தெரியல, சுகமா இருந்தது. இந்த 3 அவஸ்தைகளும் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? துரியம்ங்கிறத இப்ப விட்டுடுங்க. இந்த 3 நிலைகளும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? வெளிநாட்டுக்காராலும் பிலாசபின்னு வச்சுட்டு இருக்கா, தத்துவ சிந்தை அவளுக்கு இருக்கு, ஆனா எல்லாம் இந்த ஜாகிரத்தை வச்சுட்டு தான். 3 அவஸ்தைக்கு போகவே இல்லை. பகவத்பாதால் சொன்னா, இந்த 3 அவஸ்தைகளையும் தாண்டி நிற்கிற ஸ்வரூபத்தை உணர்ந்தவன் சண்டாளனா இருக்கட்டும் பிராமணனா இருக்கட்டும் எனக்கு குரு அப்படின்னா. ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதராம் யா சம்வித் உஜ்ரும்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு ப்ரோதா ஜகத் சாட்சினி சைவாஹம் ந திருஷ்யவஸ்து இதி திருட பிரஜாபி யஸ்யாஸ்தி சேத் சண்டாளோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. ஒரு சண்டாள உருவத்துல பகவான் பகவத் பாதாள் முன்னால் வந்தார்னு கதை. அந்த கதை உண்மையோ இல்லையோ தெரியாது. இந்த மனிஷா பஞ்சகத்துல ஞானியோட லட்சணத்தை பகவத் பாதாள் சொல்ற, அவ்வளவுதான். அந்த கதையை பத்தி என்ன வாதம் வேணா வரலாம், அது உண்மையா இருக்கலாம், உண்மை இல்லாம இருக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஆனா இந்த 5 ஸ்லோகங்கள்ல குருனா யாரு? பிரம்மனிஷ்டன், அவ்வளவுதான். அவனுக்கு வர்ணம் என்ன, ஜாதி என்ன, ஆசிரமம் என்ன ஒன்னும் பார்க்காது. அவனுக்கு சுவானுபூதி இருக்கான் பாரு. சுவானுபூதி இல்ல, எல்லாம் படிச்சிருக்கிறவன், எல்லாம் தெரியும், ஆனா அவனுக்கு சுவானுபவம் இல்லை. ஆனால் அவன்கிட்ட போய் உனக்கு சம்சார நிவர்த்தி உண்டாகாது. அதனால யோக வாசிஷ்டத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு, வரம் ஷராவஹஸ்தஸ்ய சண்டாளாகார வீதிஷு பிக்ஷார்த்தம் அடனம் ராம ந மௌர்க்கியஹத ஜீவிதம். கையில பிக்ஷா பாத்திரத்தை ஏந்தி ஒரு பிரம்மஜானி வந்து ஒரு சண்டாள தெருவில் தான் இருக்கானால ராமா போய் பிக்ஷா பாத்திரத்தோட போய் நில்லுங்கிற. ஏன்னா ஞானம் எங்கேருந்து கிடைக்கும் தெரியாது. சுவானுபவ சம்பன்னா இருக்கிற பிரம்மனிஷ்டன் எங்க இருப்பன்னு தெரியாது. அதனால அந்த சுவானுபூதி எப்படி இருக்கிறதா இருக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரத்தை ஆசிரியச்சுட்டு மாத்திரமா இருக்கிறதா இருக்கக்கூடாது. இந்த சரீரம் நம்ம ஸ்வரூபம் இல்லை. இந்த சரீரம் நம்மளா இருந்தா ஞானியோட சரீரமும் தான் அழிஞ்சு போயிட போறது இல்லையா? தேகம் நம்ம ஸ்வரூபமா இருந்தா காமன் சென்ஸ் நமக்கு சொல்லி தரும், நம்மளால தப்பிச்சுக்கவே முடியாது. வேதாந்தத்தை எல்லாம் போய் விட்டுடுங்க, சாஸ்திரம் எல்லாம் விட்டுடுங்க, நமக்கு தப்பிச்சுக்கணும். உபனிஷத் எல்லாம் விட்டுடுங்க. ஒரே ஒரு ஆசை, இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நீங்களாம் இப்ப மாண்டூக்கிய உபனிஷத்தோ பிரம்மசூத்திரமோ தெரிஞ்சுன்னு வரலையே இல்லையா? ஒரே ஆசை, ஏதோ ஒரு வழி இருக்கு நமக்கு சாந்தி வரதுக்கு, துக்கம் இல்லாம ஆகிறதுக்கு இல்லையா? அந்த வாழ்கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் பார்க்கிறேனே, பலவித துன்பங்கள், தாங்க முடியாத துன்பங்கள் பேக்ல போர்ஸா இருந்துட்டாக்கும் வந்திருக்கா. பிரதீப்த சிரஹா ஜலராசியம் இவ அப்படின்னு சொல்றாம, தலையில நெருப்பு பத்தின்றா தீர்த்தம் தண்ணி எங்க கிடைக்கும் தேடுறாம இல்லையா? அப்ப நிம்மதி வேணும். அந்த நிம்மதி சரீரமாக்கும் நான், ஆனா அப்படி கிடைக்குமோ நமக்கு?
இந்த உடம்பே நான் வச்சுங்கோ, என்னதான் நீங்க அடைஞ்சிடுங்கோ, இது அழிஞ்சு போக போறது. வார்த்தக்கியம் வரப்போறது, மரணம் வரப்போறது, வியாதி வரப்போறது. மகான்கள்லாம் கூட வியாதிகிரஸ்தர்கள் ஆகிறா. மகான்களோட சரீரமும் போகிறது, அதுக்கும் வார்த்தக்கியம் வருது. சரீரமாக்கும் நான் அப்படின்னு நினைச்சுண்டா ஓட்டத்தோணியில ஏறி கடலை கடத்துற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த தேகத்தை நன்னா விசாரம் பண்ணி அதோட அனித்தியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டா மேல போகவே முடியாது. ஏன்னா இல்லாட்டா எல்லாத்தையும் இந்த அபிமானமே தின்னுடும். நம்ம விசாரம் பண்றதையெல்லாம் இந்த அபிமானமே தின்னுடும். வேதாந்த விசாரம் கூட எதுக்குனாக்கா புக்தையே நத்து முக்தையேன்னு விட்டார் பகவத்பாதா. இவ்வளவு வேதாந்தம் எதுக்குன்னா சரீர போஷணத்துக்கு, அங்கேயே போயிடுறது. அப்போ முதல் ஸ்டெப் நாம நல்லா நினைச்சு விசாரம் பண்ணி பார்க்கிறோம், இந்த தேகம் நானா, நான் நான் அப்படின்னு ஒரு ஸ்பூர்த்தி இருக்கே, அது தேகத்துல இருக்கா? கையெல்லாம் இல்லாதவர்கள் பார்த்தா 2 கையும் 2 காலும் இல்லாதவா இருக்கா. சில பேர் எனக்கே தெரியும். அவ கிட்ட போய் கேட்டு பாருங்க, 2 கையும் 2 காலம் இல்லாததுனால அவளோட தன்மை, அவளுடைய அகம், அவளுடைய அனுபவம், அதுல ஏதாவது குறை இருக்கா? ஒரு குறை இல்லை அவளுக்கு. ஏதோ காரு ஸ்கூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் அதை வித்துட்டான்னாக்கா, இல்லாட்டா திருட்டு போயிடுத்தானாக்கா, அதை யூஸ் பண்ணணும்னு பாக்குற போது அது இல்லைன்னு தெரியுமே. அந்த மாதிரி கையை யூஸ் பண்ணணும்னு பாக்குற போது கை இல்லை, அவ்வளவுதான் தெரியுது. அது கூட சில பேருக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு கால் ஆம்பியூட்டேட் பண்ணிவிட்டார். பேப்பர் படிச்சுட்டு இருக்கார், போன் வந்தது, கால் இல்லைன்னு ஞாபகம் இல்லாம எழுந்திருந்து கீழே விழுந்துட்டார். இன்னமும் வேதாந்தம் சொல்றது சரீரமே அவித்தியில தான் இருக்குன்னு, வாஸ்தவமா இல்லை. ததேவ வாஸ்தவம் ரூபம் எது அசரீரத்துவம் நாம அப்படின்னு பகவத்பாதா பாஷ்யம். அசரீரத்துவம்ங்கிறது அடைய வேண்டாமா? அடைய வேண்டியது இல்லைப்பா, அதுதான் ஸ்வரூபம். அது எப்படி சரீரம் இருக்கே அப்படின்னா, இன்னைக்கு ஒரு புது வியாதி சொல்றேன். என்ன வியாதினா ஃபேண்டம் லிம்புன்னு பேர் இருக்கு. அப்படின்னா காலு இல்லாதவா, காலை ஆம்பியூட்டேட் பண்ணி எடுத்தவனுக்கு சொரியுமா காலு, அந்த இல்லாத காலு சொரியும். அதேகஸ்தோபி தேகஸ்தா, இல்லாத அந்த அங்கம் இருக்கே அந்த இடத்துல சொரியும். இதுக்கு அவ என்ன சொல்றான்னா, இவனோட புத்தி இன்னும் அவனுக்கு கால் இல்லைன்னு ஒத்துக்கலையாம். அப்படின்னா இவன் கால் இருக்கிறது இல்லாத இருக்கிறதும் புத்தியில இருக்கு. இந்த காலுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுன்னே சரீரத்தை பூரியா புரிஞ்சுங்களேன். சரீரத்துல எந்த அங்கங்களை எல்லாம் மாத்திரா பாருங்க. இப்போ எல்லா அங்கங்களையும் எடுத்து மாத்திரா, ஆனா அவனுக்கு தான் மாறினதா தோணவே இல்லையே, இல்லையா? ஹார்ட் மாத்திர, கிட்னியை மாத்திரா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அங்கமா கழட்டி எடுக்கிறான். ஆனால் தன்னுடைய இருப்பு, தன்னுடைய உணர்வு, அந்த உணர்வை அது ஸ்பர்ஷமே பண்ணறதில்லை. வேற ஒரு அங்கம் இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. ஹார்ட் மாற்றினா தெரிய மாட்டேங்கிறதுன்னா என்ன அர்த்தம்? லிவரை மாத்தினா தெரிய மாட்டேங்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த ஹார்ட்டோ லிவரோ என்னோட ஸ்வரூபத்துல கொஞ்சம் கூட தொட்டுட்டே இல்லைன்னு அர்த்தம். காரிகையில அஸ்பர்ஷ யோகம் அப்படின்னு இப்ப சொல்ல போற, ஸ்பர்ஷ விஹீனமான நிலை, அது கூட ஒரு நிலை இல்லை, அது வாஸ்தவ ஸ்வரூபம். அப்போ வேதாந்தம் என்ன சொல்றது? நீ வாஸ்தவமா தத்துவத்தை விசாரம் பண்ணி தெரிஞ்சுண்டு உணர்ந்தா போறோம், உனக்கு தெரியும் தேக சம்பந்தம் இல்லை. உனக்கு நீ யாரு, உன்னோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு நீ விசாரம் பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அந்த விசாரம் பண்றதுக்கு உனக்கு ஒரு ஆலம்பம் வேணுமா?
ஓம் அப்படின்னு எடுத்துக்கோ. அந்த பிரணவத்தை ஆசிரியம். நம்ம ஜபம் பண்றோமே, நாம ஜபம் எல்லாம் பண்றதோடய ஜபமே ஒரு ஆலம்பம் தான், ஒரு ஆசிரியம் தான். ஓம் இத்யேதத் அக்ஷரமிதம் சர்வம் தஸ்யோபவ்யாக்யானம் பூதம் பவத் பவிஷ்யதிதி சர்வம் ஓங்கார ஏவ யச்சான்யத் த்ரிகாலாதீதம் ததப்யோங்கார ஏவ. பிரணவத்தை உபனிஷத் ஸ்துதி பண்றது. ஓம் இத்யேதத் அக்ஷரம் இதம் சர்வம் தஸ்யோபவ்யாக்யானம். பிரணவம் அப்படின்னா என்ன? பிரம்மம்னு அர்த்தம், ஆத்மான்னு அர்த்தம், அவ்வளவுதான். வேதம் பூராவும் அதோட வியாக்கியானம் தான். பிரணவத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்காததுனாலதான் வேதம் நாளா போயிடுத்து அப்படின்னு மகாபாரதத்துல சனசுஜாதியத்துல ஒரு ஸ்லோகம். ஏகவேதஸ்ய அவிஜானாத் வேதாஸ்தே பகவோ பவன். பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யாத் அப்படின்னு. பிரணவமே தான் வேதம். பூதம் பவத் பவிஷ்யத் இதி அப்படின்னு உபனிஷத் சொல்றது. நமக்கு காலத்தை பூத காலம், வர்த்தமான காலம், பவிஷ்யத் காலம் அப்படின்னு மூணா பிரிச்சுக்கிறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையா கேட்கணும். பூத காலம்னா என்ன? பாஸ்ட், நடந்து முடிஞ்சது இல்லையா? பாவி காலம் அப்படின்னா, வரும் காலம் அப்படின்னா என்ன? நம்ம வரப்போறது, நிகழ்காலம். சரியா? இப்போ நம்ம அனுபவத்துல பூத காலம் இருக்கும். யாருக்காவது பூத காலத்தை அனுபவிக்க முடியுமோ? எனக்கு 35 வயசாச்சு அப்படின்னு சொல்றேன்னாக்க, இந்த 35 வயசுக்கு எனக்கு அனுபவிக்க முடியுமோ? கடந்த வருஷம், ஒரு 10 வருஷம் முன்னாடி, ஒரு க்ஷணம் முன்னாடி அனுபவிக்க முடியுமோ? சரி, பாவியா அனுபவிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ரொம்ப இது ஒரு யுக்தி விசாரம் இல்லை. நீங்க ஜாகிரதையா கேட்டேளானால் இதுவே நம்மளை ஸ்வரூபத்தில் இருத்தும். கடந்த காலத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது, வரும் காலத்தை நம்மளால அனுபவிக்க முடியாது. நிகழ்காலத்தை மனசுனால தொட முடியுமா? இன்னொரு क्वेश्चन. நிகழ்காலம், இந்த மொமெண்ட், இந்த வர்த்தமான காலத்தை உங்க மனசுனால தொட முடியுமா? இப்போ இந்த க்ஷணம் மனசுனால தொட்டு பாருங்க. மனசு அதை தொடர்றதுக்குள்ள அது பூதகாலமா போயிடும். மனசு வர்த்தமான க்ஷணத்தை தொடர்றதுக்குள்ள வர்த்தமான க்ஷணம் பூதகாலமா போயிடும் இல்லையா? அப்ப மனசுல எது எது தெரியப்படுறதோ அதெல்லாம் டெட் மேட்டர், லைஃப் இல்லை அதுக்கு. சரியா? மனசு கடந்து போன பூதகாலத்தை, கடந்து போன வர்த்தமான காலத்தை பூதகாலம்னு சொல்றது. வரப்போற வர்த்தமான காலத்தை பாவி காலம்னு சொல்றது. இருக்கிறது வர்த்தமான காலம் மட்டும்தான். ஆனா அந்த வர்த்தமான காலத்தை மனசுக்கு தொடவும் முடியாது. புரியுறதா? அது இதுல இருந்தே ஒரு காரியம் தெரியறது, உண்மைய மனசுக்கு தொட முடியாது. உண்மைய மனசினால தொட முடியாது. ஆனால் மனசுல ஏற்படக்கூடிய எதுவும் அனுபவமும் அல்ல இல்லையா? புரியுறதா? இப்போ இருக்கிறது மனசு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாஸ்ட் ஆயிடுச்சு. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அது வெறுமனே டேப் ரெக்கார்டர் மாதிரி, கேசட் மாதிரி, அவ்வளவுதான். ஃபியூச்சருங்கிறது இமேஜினேஷன், பாவனை தான். அனுபவம்ங்கிறது நிகழ்காலம். இப்போ 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 இப்போதான் நிகழ்காலம் தான் அனுபவம் இல்லையா? அந்த அனுபவத்தையோ மனசினால தொடவே முடியாது. இப்போ ஒரு கேள்வி,
அப்போ நமக்கு வாஸ்தவத்தில் இந்த மனசு தேவையா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? மனசு இல்லாம எப்படி வாழுவோம் நினைச்சுக்கிறோம். வாழற போது மனசு இல்லை. வாழறது எப்பவும் வர்த்தமான காலத்துல தானே. வாழறத மனசு இல்லை. வாழ்ந்து கழிஞ்சு இப்போ நடக்கிறதையெல்லாம் ரெக்கார்டு பண்றாலே அதுதான் மனசு. நமக்கு நடக்கிறதுக்கு இந்த ரெக்கார்டிங் தேவையில்லை, நடந்து முடிஞ்சு பார்க்கிறீங்களே அதுதான். அப்போ மனசு பூதத்தையும் பாவியையும் எல்லாம் கொண்டு வருது. வாஸ்தவத்தில் எப்பவும் ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளும் வர்த்தமான காலம் நாம சொல்றோமே தவிர அது காலமே இல்லை, அது நித்தியமான வஸ்து. அதோட ஸ்வரூபமோ கேவலமான சித், அதுல டைமே இல்லை. அதுல இருந்தோமானால், அதனாலதான் சுஷுப்தியில டைம் தெரிய மாட்டேங்கிறது. சுஷுப்தியில யாருக்காவது டைம் தெரியறதோ? ஐயோ இப்பதானே படுத்துட்டேன், அதுக்குள்ள காத்தாலா எடுத்தேங்க. ஏன்? சுஷுப்தி, சமாதி, மூர்ச்சை இந்த மாதிரி நிலைகள்ல ஒண்ணுமே டைம் தெரிய மாட்டேங்கிறது, காலம் தெரிய மாட்டேங்கிறது. காலம் எப்ப தெரியறது? எண்ண அலைகள் வரபோது காலம் தெரியறது, மைண்ட் வரபோது காலம் தெரியறது, தாட்ஸ் வரபோது காலம் தெரியறது. இருப்புல காலம் இல்லை, இருப்பு இட்டர்னிட்டி தான், அதுல டைமே இல்லை. ஸ்வஸ்வரூபத்துல காலம் இல்லை. அந்த ஸ்வஸ்வரூபத்துக்கு ஒரு வியாக்கியான ஒரு பேரு தான் ஓம் அப்படிங்கிறது. அவ்வளவுதான். எச்சாபி திரிகாலாதி, திரிகாலம்ங்கிறதே வேதம் நம்மளுக்காக ஒத்துண்டு பேசிட்டு, அவ்வளவுதான். திரிகாலம்ங்கிறது வேதம் நம்மளுடைய அறிவில் இருக்கிறதுனால ஒத்துண்டு திரிகாலம்னு சொல்லி, உண்மையா எதை சொல்லணுமோ அதை திரிகாலாதீதம்னு சொல்லிது. இன்னைக்கு ஸ்ருதி ஜாகிரத், சொப்பனம், சுஷுப்தி நமக்காக ஒத்துக்கிறது. அதுக்கப்புறம் துரியம்ங்கிறது வாஸ்தவமா 3 நிலையிலையும் எப்பவும் இருக்கக்கூடிய நிலை, அது வேதத்துக்கு இருக்கிறது. மீதி 3 நமக்கு இருக்கிறது. நம்ம பிரதீதி, நம்ம பிரதீதியை ஒத்துண்டு வேதம் ஜாகிரத், சொப்பனம், சுஷுப்தின்னு சொல்றது. இப்போ ஜாகரித இந்த எதுக்கு இந்த வேதாந்த விசாரம் அப்படின்னா, சர்வம் ஹேதத் பிரம்மாயம் ஆத்மா பிரம்மசோயம் ஆத்மா சதுஷ்பாத், அயம் ஆத்மா பிரம்ம அப்படிங்கிறது ஒரு மகா வாக்கியம். இங்க எது நான் நான் அப்படின்னு ஒரு ஜீவ அகந்தையா தெரியறதோ அது ஜீவன் இல்லை, அது அகண்டமான பூர்ண வஸ்து, ஔபனிஷதமான பிரம்ம அப்படிங்கிறதை நமக்கு போதனை பண்றதுதான் ஸ்ருதிக்கு தாத்பரியம். நாம் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியல, நான் ஜீவன் தான் தெரியுது, அல்பமான ஒரு ஜீவன். எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, துக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன வழிதான் பார்க்கிறோம். அதனாலதான் வேதாந்தத்துல நமக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னாக்கா வேதாந்தம் சொன்னா என்னோட பிரச்சனை, என்னோட பொண்ணு கல்யாணம் ஆயிடுமா? வேதாந்தம் சொன்னா என்னோட வியாதி போயிடுமா? வேதாந்தம் சொன்னா என்னோட கஷ்ட நிவர்த்தி ஆயிடுமான்னு கேட்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த ஜாகிரத் நம்மளை மேல ஏறி பிடிச்சுட்டு, அது நமக்கு ரொம்ப வாஸ்தவமா இருக்கு. வேதாந்தம் நமக்கு ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்கிறது? பகவத் பாதாலே ஆச்சரியப்படுறா இல்லையா? அன்னைக்கு நாம பார்த்தோம், அத்ய அஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி ஜோதிஷ்கவாச்சே உபவசந்தி பக்தியா ஸ்ருதேஸ்வஹோ தத்துவமசீதி வாக்கியம் ந விஸ்வசந்தி அத்புதமேததேவ அப்படின்னு. ஜோத்சியத்தில் இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு ஸ்ருதி இல்லை, இல்லை வேத மாதா கிட்ட கிடையாது. அப்போ இந்த ஜாகிரத் ஸ்வப்னத்துல அந்தః பிரஜ்ஞா அப்படின்னு வேதம் சொல்றது. இவனுடைய அந்தர்முகமா இருக்கான் இவன். அதுல ஏகோன விம்சதி முகா பிரவிவிக்த புக் எல்லாம் வருது. இதெல்லாம் நான் இப்ப சொல்ல போறதில்லை, இவ்வளவு பேருக்கு முன்னாடி. ஜாகிரத் ஸ்வப்னம், ஸ்வப்னம்னாக்க இப்ப இவ்வளவு பிரவச்சனம் இவ்வளவு பேர் கேட்கிறீங்களே, இதை நான் ஸ்வப்னம் பார்க்கறேன்னு வச்சுங்கோ. உங்களை எல்லாம் நான் சொப்பனத்துல பார்க்கிறேன். சொப்பனம் நல்ல வெளிச்சமா தெரியறது இல்லையா? அதனாலதான் தைஜசகான்னு பேரு. சொப்பனத்துல இருக்கிற
அபிமானியா இருக்கிற ஜீவனுக்கு தைஜசன் பேர். இந்த வேத உபனிஷத் அப்படி கொடுக்கறது. நல்ல பிரகாசமா தெரியறது சொப்பனம். கண்ணாடி போட்டு இருக்கிறவாளுக்கும் சொப்பனம் பார்க்கறதுக்கு கண்ணாடி வேண்டாம், நல்லா தெரியும், பளிச்சுன்னு தெரியும் இல்லையா? அது ஏன் உள்ள இருக்கிற தேஜஸே காட்டி கொடுத்துடுறது. அந்த சொப்பனத்தில் இருக்கிற எல்லாரும் நான் தான் இல்லையா? ஜாகிரத்துல உபனிஷத் எல்லா ஆத்மாதான் சொல்றது நமக்கு தெரியல. சொப்பனத்தை வச்சு விசாரம் பண்ணி பார்த்தோம்னா சொப்பனத்துல இவ்வளவு பேரை நான் பார்க்கிறேன், ஆனா அந்த தூங்குற இடத்துல என்ன தவிர ஒரு சாமகிரி இல்லை இல்லையா? நானே தான் நீங்க எல்லாருமா மாறி இருக்கேன். சொப்பனத்துல உங்க ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற ஸ்திரீகளா இருக்கட்டும், புருஷாலா இருக்கட்டும், விருத்தர்களா இருக்கட்டும், யுவாக்களா இருக்கட்டும், இந்த மைக்கா இருக்கட்டும், இந்த புஸ்தகமா இருக்கட்டும், எல்லாம் நான் தான். என்னை தவிர ஒரு சாமகிரி இல்லை அங்க சொப்பனத்துல, எல்லாம் நான் தான். அந்த ஒரு நிலைக்கு சொப்பனம்னு பேரு. சொப்பனத்துல நானே எல்லா பதார்த்தங்களமாவும் இருக்கேன். ஜாகிரத்துல கண்ணால பார்க்கிறேன், காதால கேட்கிறேன், மூக்கால மணக்கிறேன், நாக்கால ருச்சிக்கிறேன், துவக்கால ஸ்பர்சிக்கிறேன். ஆனா சொப்னத்துல கண்ணு இல்லாம பார்க்கிறேன், காது இல்லாம கேட்கிறேன், மூக்கு இல்லாம மணக்கிறேன், நாக்கு இல்லாம ருச்சிக்கிறேன், துவக்கு இல்லாம ஸ்பர்ஷம் பண்றேன். அப்படின்னா வாஸ்தவத்துல இந்த இந்திரியங்கள் இல்லாமே மனசே எல்லா இந்திரியங்களாவும் மாறிக்கிறது. சுஷுப்தியில என்ன ஆறுது? எந்த மனசு வேலை பண்ணிட்டு இருந்ததோ அந்த மனசு அப்படியே போய் அடங்கி விடுறது. அந்த அடங்கின மனசு எப்படி அடங்கிறதுனா பிரபஞ்சத்தை பூரா அடக்கின்றது, சரீரத்தையும் அடக்கின்றது. சொப்பனத்துல எந்த ஒரு ஜீவ அகந்தை இருந்ததோ அந்த அகந்தையும் அடங்கிப்படுது. இதெல்லாம் நம்ம என்னெல்லாமோ டிவி பார்க்கிறோம், உலகத்துல நடக்கிற என்னெல்லாமோ விஸ்மயங்கள் பார்க்கிறோம். நமக்குள்ள சதா நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய விஸ்மயத்தை நாம கவனிக்க மாட்டேங்கிறோம். பெரிய விஸ்மயம். மனநம்னா என்னன்னா, இப்ப கேட்டுவிட்டு இது எனக்கே தட்சிணையா கொடுத்துட்டு போகிறது அது ஒரு சம்பிரதாயம். அப்படி இல்லாம போய் பார்க்கணும். சொப்பனம்னு பார்த்தோம், அது என்ன? சொப்பனம் இல்லாம தூங்கினோமே, அது என்ன? இப்ப இந்த ஜாகிரத்துல சரீரத்தோட இருக்கேன் நான், சொப்பனத்துல இந்த சரீரம் போயிடுத்து. சொப்பனத்துல என்னென்னலாமோ பார்க்கிறேன், என்னென்னலாமோ ஆகிறேன். சுஷுப்தியில அந்த சொப்பனம் போயிடுத்து, சொப்பனத்துல இருந்த நானும் போயிட்டேன். ஆச்சரியம் என்ன, நான் போயிட்டேன், நான் இருக்கேன். எல்லாருமே பயப்படுறது நான் போயிடுவேங்கிறது தானே. ஏன் மரணத்தை ஏன் பயப்படுறோம்? ஐயோ நான் இல்லாம ஆயிடுவேனே அப்படின்னு. ரமண பகவான் கிட்ட ஏதோ ஒரு பேச்சு வந்த உடனே மரண பயம் அப்படின்னு பேச்சு வந்தது. அதுக்கு மகர்ஷி சொன்னார், மரணத்தை எதுக்கு போய் பயப்படணும், எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு. மரணத்தை பிடிக்குமா பகவான்? மரணத்தை எப்படி பிடிக்கும்? மரணம் தானே எல்லாருக்கும் பயங்கரமா இருக்கு. என்ன போய் மரணம்னா என்ன? நான் இல்லாம ஆயிடுவேனே, நான் இல்லாம ஆயிடுவேனே. அதுக்கு தானே இந்த பெட்டை விரிச்சு ஏசிய போட்டுண்டு ஃபேனை போட்டுண்டு, அப்பவும் நடக்கலைன்னா ஒரு டேப்லெட்டை போட்டுண்டு, கொஞ்ச நேரத்துக்கு அந்த நான்கிற ஜீவகல்பனை இல்லாம இருக்கிற போது வரக்கூடிய ஒரு நிறைவு இல்லையா? நினைச்சு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நான் இருந்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறோம். முதல்ல வரக்கூடிய ஒரு அமங்கலம் அதுதான். ஜீவம் கல்பயதே பூர்வம் ததோ பாவானு பிருத்தக் விதான் அப்படின்னு கௌடபாதாச்சாரியர் காரிகை. முதல்ல ஜீவ கல்பனை நான் அப்படின்னு, அதுக்கப்புறம் இந்த நான் சாதகனாய் பிரம்மான்வேஷனம் பண்றது. இதுக்கு ரமண பகவான் ஒரு உதாரணம் சொல்லுவார். திருடனே போலீஸ் வேஷம் போட்டு திருடனை தேடுறான் அப்படின்னுட்டு. ஏன்னா முதல்ல இதை ஒத்துண்டாச்சுன்னா பின்ன ஒரு கணக்கு பண்ற போது கணக்கு முதல் ஸ்டெப் தப்பா எடுத்துன்னா மீதி இருக்கிற ஸ்டெப் எல்லாம் மிஸ்டேக் தான் வரும். இந்த ஜீவ கல்பனையை ஒத்துண்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த ஜீவ கல்பனை என்னென்னலாமோ பண்றது, என்னென்னலாமோ சாதிக்க போறது. வேதாந்தம் என்ன பண்றது, முதல்ல இந்த ஜீவ கல்பனைக்கு நேர கையை சூன்றது. இது என்னது, இது யாரு, இந்த நான் யாரு,
நான் சொல்றேன், அது என்ன? தேடி பாரு உள்ள. நான் இவன் அவன் அது இதுன்னு சொல்லிக்கிறேன், இந்த நான் இவன் அவன் அது இதுன்னு சொல்லிக்கிறேன், இந்த நான் யாரு அப்படின்னு ஆராய்ஞ்சு பாரு. இந்த அகம் விருத்தியோட ஸ்வரூபத்தை தேடி பாரு. இந்த அகம் விருத்தி என்ன அப்படின்னு பாரு. அதை தேடி பார்த்தா இந்த அகம் விருத்தி இருக்கே, அது கயர்ல தோன்ற பாம்பு போல ஹிருதயத்துல மறைஞ்சு போயிடும். இந்த அகம் விருத்தி என்ன அப்படின்னு தேடி பார்த்தால் அகம் விருத்திக்கு இருப்பு கிடையாது. பின் அங்க என்ன இருக்கு? அந்த அகம் விருத்தியை வாஸ்தவமா ஆத்ம விசாரம் பண்ணி பழகி பார்த்தா இந்த நான்கிறது என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா நம்ம உணர்வோடு இருக்கிறதே நம்ம மரணத்தை நமக்கு பார்க்கலாம். நான் இல்லாத நிலைய பார்க்கலாம். நான்கிற அகங்காரம் இல்லை, ஆனா நான்கிற ஸ்வரூபம் இருக்கு. அகம் விருத்தி இல்லை, ஆனா அகம் போதம் உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு இருக்கு. சுஷுப்தியிலையும் அகம் விருத்தி இல்லை, அகம் விருத்தி போய் லயமாயிடுச்சு. மாண்டூக்கிய காரிகை என்ன சொல்றதுன்னா, சுஷுப்தியில பீஜ நித்ராயுதா பிராக்ஞா, அங்க இவனுக்கு அகம் விருத்தி இல்லை, ஆனாலும் இவனுக்கு ஸ்வரூப பிரக்ஞை ஏற்படலை. இவனுக்கு அவித்யைக்கு தான் அக்ரஹணம் அப்படின்னு இங்க காரியம். அக்ரஹணம் ஸ்வப்னத்திலையும் ஜாகிரத்திலையும் அந்யதா கிரகணம். இப்போ இருட்டுல போய் கயறு தெரியலைன்னா ஒன்றும் குழப்பம் கிடையாது, மெதிச்சுட்டு போயிடுவோம். அந்த கயறு பாம்பா தெரிஞ்சாதான் ப்ராப்ளம். கயறு தெரியலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கயறு பாம்பா தோன்றினாதான் நமக்கு அந்த தோன்றத்திலேருந்து வரக்கூடிய இல்லாததானாலும் எல்லா பயமுறுத்துறது. பிபிஏ ஷூட்டப் ஆயிடுறது, என்னென்னலாமோ ப்ராப்ளம் வந்துடுறது, எல்லாம் வந்துடுறது இல்லையா? அப்போ அதுக்கு அந்யதா கிரகணம்னு பேர். இதுக்கே விக்ஷேபம் ஆவரணம்னு சொல்லுவா. சுஷுப்தியில ஆவரணம், சொப்பனத்திலையும் ஜாகிரத்திலையும் விக்ஷேபமும் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. நம்ம சுஷுப்தியில ஆவரணம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஒரு நிலையிலேருந்து பார்த்தா ஆவரணம் இருக்குன்னு சொல்லலாம், இன்னொரு நிலையிலேருந்து பார்த்தா ஆவரணம் இல்லைன்னு சொல்லலாம். பாகவதத்துல நேற்றுக்கு தான் ஒரு ஸ்லோகம் சொன்னேன், அனாவிருத்தத்வாத் பகிரந்தரம் நதே சர்வஸ்ய சர்வாத்மனஹா ஆத்மவஸ்துனஹா அப்படின்னு. ஆவரணமே இல்லையேன்னு ஆத்மாவை போய் ஏதாவது மறைக்குமான்னு? சூரியனை போய் மேகம் மறைச்சிருக்குன்னு ஒரு முட்டாள் சொல்றான். கனச்சன்ன திருஷ்டி கனச்சன்னம் அர்க்கம் யதா நிஷ்பிரபம் மன்யதே ச அதிமூடா ததா பத்தவத் பாதி யோ மூட திருஷ்டேஹே ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. பகவத் பாதாள் முன்னால ஒரு குழந்தை கர்ஜனம் பண்ணிது. அஸ்தாமலகர்னு பேர் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை ரொம்ப சமத்து குழந்தை. நம்ம குழந்தைகளை மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் போகல, ஸ்கூல்ல போனா மாட்டின் விடுமோ இல்லையோ. அதனால அந்த குழந்தை சின்னத்திலேருந்து என்ன மந்த புத்தி மாதிரி இருந்துதான். ஒன்னும் பேசல, ஒன்னும் தெரியற மாதிரி காட்டிக்கல. இந்த மாதிரி நிறைய கதைகள் உண்டு. அந்த அஸ்தாமலகர் மாதிரி நிறைய பேர் அப்படியெல்லாம் இருந்திருக்கா. ஏதோ பூர்வ ஜென்ம ஒரு ஸ்மிருதினாலேயோ என்னவோ ஜாகிரதையா இருந்திருக்கா. ஸ்ருதி வேதம் சொல்லிட்டு உத்திஷ்டத ஜாகிரதன்னு இல்லையோ, தத்துவத்தை உணர்ந்த அப்புறம் ஜடவது லோகமாச்சரே அப்படின்னு நீங்க காரிகை சொல்றது. அப்பிரக்யாபயன் ஆத்மானம் அகம் ஏவம் விதா இது அப்பிரக்யாபயன். நான் அடைஞ்சு விட்டேன்னு தெரிய வச்சு கொடுத்தா மாட்டின்னு விடுவோம். இப்ப நாங்கெல்லாம் மருந்து உபன்யாசம் பண்ணறதுக்கு கடந்து மாட்டின்னு விட்டோம், தப்பிச்சுக்கவே முடியல. அப்பிரக்யாபயன் ஆத்மானம் ஜடவது. அதான் அப்படிதான் ஜடபரதர் இருந்தார். அவர் எல்லாம் பைத்தியம்னு சொல்லிட்டு இருந்தா. அவ அண்ணா மாதிரியே தெரிஞ்சுக்கல. அவெல்லாம் நல்லா வேதாத்தியனம் பண்ணவாதான். ஆனா திரையாமேவ வித்யாயாம் பரியவசிதமதையா நது பரவித்யாயாம். ஜடமதிரிதி பிரம்மபந்துரிதி அப்படின்னு. இவன் ஜடபதி, இவன் பிரம்மபந்து, இவனுக்கு ஒன்னும் தெரியாது, மூடன் அப்படின்னு தள்ளிவிட்டாளாம். அப்படியேதான் இருந்தார் அவர். ஒரு கட்டத்துல தன்னை மீறி வெளியில வந்துடுத்து. அப்புறம் சொல்றேன், இவ்வளவு நாள் நான் தப்பிச்சுன்னு போனேன், இப்ப தெரியாம வெளியில விட்டுட்டேனேங்கிறார். இவ்வளவு நாளைக்கு நான் அப்படியே தப்பிச்சுட்டு இருந்தேன், இப்ப தெரியாம வெளியில விட்டு. அந்த மாதிரி இந்த குழந்தை பெரிய அக்னிஹோத்திரிகளா இருந்தவாளோட வம்சத்துல வந்த குழந்தை. ஆனா காயத்ரி கூட சொல்லலையாம்.
ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறது, சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேங்கிறது, அப்படியே உட்காந்து இருக்கு, எந்த விகாரமும் இல்லை. வைத்தியர்களை எல்லாம் கூட்டின்னு வந்து காட்டினா அவெல்லாம் சொன்னா என்ன ப்ராப்ளமோ தெரியல, எல்லாம் நன்னா தான் இருக்கு, ஏன் பேச மாட்டேங்கிறான்னு தெரியல. அப்பதான் பகவத் பாதாள் திக்விஜயம் பண்ற டைம் பகவத் பாதாள் முன்னால கொண்டு போக சொல்றா, இவன் இப்படி ஜடம் மாதிரி இருக்கான், அந்த புத்தி மாதிரி இருக்கான், நீங்க தான் கிருபை பண்ணணும். பகவத் பாதாள் பார்த்தா அந்த குழந்தைக்கு கிருபை ஒன்றும் தேவையில்லை, கிருபையே ஸ்வரூபமா இருக்கு, ஏதோ காரணத்தினால அப்படி இருக்கு, யாரையுமே பார்க்கறது இல்லையா. தத் விஷ்ணோஹோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா திவீவ சக்ஷுரா தத்தம். அவ்வளவுதான், எங்கேயோ பார்த்து ஆகாசத்தை பார்த்து விண்ணோக்கு. அந்த குழந்தைய பார்த்து பகவத் பாதாள் கேட்கிறான், நீ யாருப்பா, நீ யாரு? அது பார்க்கவே மாட்டேங்கிறது. கேள்வி கேட்டுதானா அத்தியாசம் வந்துடும் இல்லையா. நீங்க யாரு அப்படின்னா, நான் இன்னவர் புள்ளை. விவகாரத்துல அத்தியாசம் இல்லாம முடியாது. கேட்டுதானா நான் இன்னவன் புள்ளை, நான் பிராமணன், அப்புறம் படமும் பிரேசரனும் எல்லாம் எல்லாம் அதோட வரிசையா, இந்த ஊர்ல இருக்கிறவன், இந்த வியாதி இருக்கு, இப்படி இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், சுகம் இல்லாம இருக்கேன், எல்லாம் வந்துடும் கேள்வி கேட்டுதான். அதுக்குதான் இந்த கேள்வியே. அந்த ஸ்வரூப நிஷ்டனுக்கு விவகாரத்துல கூட அந்த தோஷம் பாதிக்காம இருக்குங்கிறது. அந்த குழந்தையை பார்த்து பகவத் பாதாள் கேள்வி கேட்க, இவ்வளவு நாள் மௌனமா இருந்த அந்த குழந்தை பகவத் பாதாள் பார்த்து கேட்கிறான், நீ யாரு? கஸ்துவம் சிசோ கஸ்ய குதோசி கந்தா கிம் நாமதேத்வம் குதாகதோசி ஏதன்மயோக்தம் வதசார்பகத்வம் மத்ப்ரீதையே பிரீத்தி விவர்தனோசி. உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளவு பிரியமா இருக்கு குழந்தை. கஸ்துவம் சிசோ, ஏ சிசோ கஸ்துவம், நீ யாரு? குதஹா ஆகதஹாசி கிம் தே நாம, உன்னுடைய பேரு என்ன, உன்னோட ஸ்வரூபம் என்ன, ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, கம்பீரமான குரல்ல அந்த குழந்தை சொல்றது, நாகம் மனுஷ்யோ நசதேவ யக்ஷம் ந பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராஹம் ந பிரம்மச்சாரி ந கிருஹீவனஸ்தோ பிக்ஷுர்ன சாஹம் நிஜபோத ரூபஹ கனச்சன்ன திருஷ்டிர் கனச்சன்னமர்க்கம் யதா நிஷ்பிரபம் மன்யதே சாதி மூಢாம் ததா பத்தவத்பாதியோ மூಢதிருஷ்டே ச நித்யோபலப்தி ஸ்வரூபோஹம் ஆத்மா. ஒரு கொஞ்சம் ஸ்லோகங்கள் எல்லாத்துலயுமே நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா அப்படின்னு வரும். பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் பண்ணி இருக்கிறதா ஒரு சொல்ற. அந்த பாஷ்யம் பகவத் பாதாள் பாஷ்யம் தான் இல்லை, எல்லாம் வாதம் இருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை இந்த குழந்தை சொல்றது, நான் மனுஷன் இல்லை, தேவன் இல்லை, யக்ஷன் இல்லை, கந்தர்வன் அல்ல, பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ அல்ல, பிராமணனோ க்ஷத்ரியனோ வைஷ்யனோ சூத்ரனோ அல்ல. இதெல்லாம் அத்தியாசம் தானே, இதெல்லாம் ஆத்மாக்கு இருக்கிற பேர் இல்லையே, இதெல்லாம் சரீரத்துக்கு தானே இந்த பேரெல்லாம் சொல்லணும். இதுகிட்ட எனக்கு சம்பந்தமே இல்லை. நிஜபோத ரூபா, சுத்தமான போதஸ்வரூபமே நான், சுத்தமான பிரஜானமே நான், நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவமான வஸ்துவே நான் அப்படின்னு சொல்ற. சூரியனை பார்த்து மேகம் மறைச்சிருக்கு அப்படிங்கிறா. மேகம் இருக்குன்னு தெரியறதே சூரிய வெளிச்சத்தினாலதான்ப்பா, இல்லாட்டா மேகத்தை நீ எப்படி தெரிஞ்சுப்பேன்? சூரியன் வெளிச்சத்தினால மேகம் இருக்குன்னு தெரியறது. சூரிய வெளிச்ச மேகத்தை பிரகாசப்படுத்துறது சூரியனை தவிர சூரியனை மேகம் மறைக்கல. மேகத்தினால சூரியனை மறைக்க முடியாது. அந்த மாதிரி நான் அஜ்ஞானி அப்படின்னு சொல்லிக்கிறதே ஞான பிரகாசத்துல தான். இந்த மைக்கு சொல்லாதே, வேதாந்தம் எல்லாம் கேட்டு எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லாது, புரியலைன்னு சொல்லாது.
நமக்கு அந்த தன்மை இருக்கு, நாம புரிஞ்சதுங்கிறோம் புரியலைங்கிறோம். எல்லாத்துக்கும் பின்னாலையும் அகம் புரிஞ்சதுன்னு சொல்றவனும் நான் தான், புரியலைன்னு சொல்றவனும் நான் தான். அந்த நான் என்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு உணர்ந்தால் அது அது புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. பிரதிபோத விதித்தம் மதம் இல்லையா? போதம் போதம் பிரதி விதித்தம், சதா விதித்தம். ஏன்னா அறிவே அதோட ஸ்வரூபமா இருக்கு, ஞானமே அதோட ஸ்வரூபமா இருக்கு. அந்த அறிவே ஸ்வரூபமா இருக்கிற வஸ்து ஜாகிரத்திலையும் இருக்கு, சொப்பனத்திலையும் இருக்கு, சுஷுப்திலையும் இருக்கு. ஜாகிரத்துல சரீரம் இருக்கு, மனசு இருக்கு, நான் இருக்கேன். ஸ்வப்னத்துல சரீரம் இல்ல, மனசு இருக்கு, நான் இருக்கேன். சுஷுப்தியில சரீரமும் இல்ல, மனசும் இல்ல, நான் இருக்கேன். அந்த நான் இருக்கேன் கொஞ்சம் லேட் பண்ண காரணம் என்னன்னா, இந்த நான் இல்லை இல்லையா? இந்த நான் கிட்ட நீங்க அபிமானிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அங்க இல்லை. ஜீவகல்பனையத்தான் நான் நினைச்சு நீங்க வேதாந்த விசாரம் பண்ணினீங்களானால் திருடன் போலீஸ் வேஷம் போட்டுண்டா மாதிரி. ஜீவகல்பனைய வச்சு வாஸ்தவத்துல வேதாந்த விசாரம் யாரு பண்றானாக்கா, வேதாந்தத்தோட பொருளா இருக்கிற அந்த வஸ்துவே தான் வேதாந்த விசாரம் பண்றதுன்னு சொல்லணும். யமே வைஷ விருணுதே தேன லப்யா, அந்த ஆத்மாவே அதோட கிருபையினால நான் விசாரம் பண்ணல, அந்தர்யாமியா இருக்கிற பகவானே தான் விசாரத்தை கிளப்பி விட்டு விசாரத்தை முடிக்கிறான். லாஸ்ட்ல விசாரத்தையும் முடிச்சு விசாரம் பண்றவனையும் முடிச்சு விடுறான் இல்லையா? சாதகனும் போயிட்டான் இல்லையா? ஆச்சாரியாக்கிய அதரஸ்தாரணி சமனுமிலத் சிஷ்ய சம்ஞோத்தராரணி ஆவேதோத்பாசிதேன ஸ்புடதர பரிபோதாக்னினா தஹ்யமானே கர்மாளி வாசனா தனு தத்கிருத பிராந்தி காந்தார பூரே தாஹ்யாபாவேன வித்யாசிகினிச்ச விரதே த்வன்மயீ கலு அவஸ்தா. அந்த அக்னியும் ஞானம்ங்கிறதும் போயிடுத்து, அதுவும் விஸ்ராந்தமாகிற போது இந்த அறியக்கூடியவன் அறியப்படுற பொருள் எல்லாம் போய் கேவலமான சித்வஸ்து தானே தானாக பிரகாசிக்கணும். சுஷுப்தியில அது இல்லையா? சுஷுப்தி இந்த உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, சுஷுப்தினா என்ன? எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் சுஷுப்தஸ்தான ஏகீபூத பிரஜான கன ஏவ ஆனந்தமயோ ஹி ஆனந்தபுக் சேதோ முக பிராஜ்ஞ திருத்தீய பாதஹ. முதல் பாதம் விஸ்வன் பேர், இரண்டாவது பாதம் தைஜசன் பேர், மூன்றாவது பாதம் பிராஜ்ஞன் பேர். இந்த பிராஜ்ஞன்கிறது சுஷுப்தியில இருக்கிற ஆத்மாக்கு பேர், ஜீவனுக்கு பேர். எத்திர சுப்தோன கஞ்சன காமம் காமையது, ரொம்ப ஜாகிரதை. ஸ்ருதி ஜாகிரத்திலேயே ந கஞ்சன காமம் காமையதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யத்தினா துரியமாயிடும். அதனால என்ன சொல்றது வேதம்னா, எத்திர சுப்தம் ந கஞ்சன காமம் காமையதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி. தூங்குறான் அப்படின்னா ஒன்னும் தெரியல, அந்த தெரியலங்கிற தன்மை இருக்கு இவனுக்கு. இப்போ ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் கறிப்பொடியை போட்டோம்னா, அந்த கறிப்பொடியை நல்லா இளக்கினோம்னா அது தண்ணீர பூரா கலந்து இருக்கும் இல்லையா? அந்த கலந்து இருக்கிற மாதிரி தான் இந்த ஜாகிரத்து ஸ்வப்னம். அது அப்படியே பேசாம வச்சோம்னா அந்த கறிப்பொடி அப்படியே போய் கீழே போய் படிஞ்சு கிடக்கும். அந்த மாதிரி தான் சுஷுப்தி. கறிப்பொடி இருக்கு, அது திருப்பி இலக்கினா இலகி மேல வந்துடும், அது படிஞ்சு கிடக்கும், மேல வந்துடும், இருக்கு இல்லையா? பீஜமா இருக்கு, ஜாகிரதமாறுது. அவித்ய ஸ்வரூபத்தில் இருக்கோ புத்தியில இருக்கோங்கிற காரியம் வர, அந்த அவித்ய இவனுக்கு சுஷுப்தி அவஸ்தையில, சுஷுப்தி அவஸ்தையே பிரம்மானுபவம் தான் அப்படின்னு உபனிஷத் பிரமாணமே இருக்கு. ஏஷ சம்பிரசாத. அங்க ஸ்ருதி உபனிஷத்து வேதம் பிரேதாரண்யத்துல என்ன சொல்றான்னா,
அங்க உனக்கு ஞானம் தேவையில்லை. ஏன்னா அங்க ரெண்டாவது ஒரு பொருளே இல்லையே. அங்க சம்சாரம் இல்லை, அங்க துக்கம் இல்லை, அங்க உனக்கு ஒன்றும் தேவையில்லை. அங்க ஏஷ சர்வேஸ்வரஹா ஏஷ சர்வஜ்ஞா ஏஷோந்தர்யாமி ஏஷ யோனிஹி சர்வஸ்ய பிரபவாப்யயோ ஹி பூதானாம். தூங்குற போது பகவான் எங்கன்னு கேட்கிறோம் நாம இல்லையா? தினமும் பகவான் கிட்ட போய் ஒன்னாய் பகவானாவே படுத்துக்கிறோம். தினமும் நமக்கு பகவான்னா ஏதோ ஒரு பாவனையில இருக்கிற பகவான் ஆனதுனால இந்த பகவான விலையே வைக்கல. நாம பாவனையில இருக்கிற பகவானால இந்த இருக்கக்கூடிய பகவானை நாம விலை வைக்கல. நாம ஏதோ ஒரு பூர்வ கல்பனையோட பகவானை தேடுறோம். வேதம் சொல்றது இந்த ஜாகிரத்தும் சொப்பனத்தும் ஒடுங்கி போய் சுஷுப்தியில ஒரு ஆசையும் இல்லாம, ஒரு காமனையும் இல்லாம, சரீரம் இல்லாம, பிரபஞ்சம் இல்லாம, நீ பஜிக்க கூடின பகவான் ஒன்னும் இல்லாம, பஜிக்கிறவனாயிருக்கிற நீயும் இல்லாம சுகமா இருந்துட்டு எழுந்திருக்கிறையோ இல்லையோ? சுகமா இருந்ததுங்கிறோம் இல்லையா? அங்க ஏன் சுகமா இருந்ததுன்னா, நீ சர்வேஸ்வரன் கிட்ட போய் ஒன்னா இருந்து சர்வேஸ்வரனாவே இருந்த, பகவானாவே இருந்த. அப்புறம் ஏன் தெரிய மாட்டேங்கிறது? நவிதுகு. தினமும் நீ போற, ஆனா தெரியல. இதனாலேயே தெரியலங்கிற குறைவுதான் இருக்கே தவிர அனுபவம் இல்லைங்கிற குறை யாருக்குமே இல்லை. ஏன்னா அனுபவம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். அதை நிஷேதம் பண்ணவே முடியாது. அனுபவம்ங்கிறது ஆத்மஸ்வரூபம். சுஷுப்தியில சரீரம் இல்லாம, பிரபஞ்சம் இல்லாம, ஜீவாபிமானம் இல்லாம சுகமா இருந்தோமே, ஒரு கூச்சமும் இல்லாம உபனிஷத் வேதம் சொல்றது நான் தூங்கினேன் அப்படிங்கிறோம். ரொம்ப கேஷுவலா இல்லையா? ரொம்ப கேஷுவலா நாம என்ன சொல்றோம்? நான் தூங்கினேன் அப்படின்னு. அங்க என்ன இருந்ததுன்னா சர்வேஸ்வரஹா சர்வஜ்ஞா அந்தர்யாமி. இந்த மந்திரத்தை படிச்சு விட்டு நீங்க தூங்க போனீங்கன்னா கோவிலை விடையெல்லாம் திவ்யம் உங்களுக்குள்ள இருக்கிற வஸ்துவில் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சுண்டு தூங்கினா, தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, அரிதுயில்னு சொல்லுவா. அரிதுயில், அறிஞ்சு உறங்கிறது. தெரிஞ்சுண்டு தூங்குறவனோட தூக்கம் இருக்கே அது சமாதி தான். நித்ரா சமாதி ஸ்திதின்னு பகவத்பாதால சும்மா சொல்லலை. அறிவு வந்துடுத்தானா அவன் விசாரம் பண்ணிண்டே தூங்குறவன். தூக்கத்துல சுவானுபூதி இருக்கு, அங்க விசாரம் பண்ண முடியாது. ஏன்னா விசாரம் பண்றவனே அங்க இல்லை. ஆனா எழுந்திருக்கிற போது அந்த பிரத்யபிக்ஞையோடையே எழுந்திருப்பான். இல்லையானால் நீங்க சமாதி தியானம் முதலான நிலைகளுக்கு போனா கூட நீங்க அறிஞ்சு அடங்கலையானால் எழுந்திருக்கிற போதும் அறிவு இருக்காது. அறிவோட முடிவுல தான் இந்த நிலை வருது இல்லையா? ஸ்வரூப ஞானம்ங்கிறது என்ன? எந்த இடத்துல அவித்யை இல்லையோ, எந்த இடத்துல இப்போ சொப்பனத்திலையும் ஜாகிரத்திலையும் தத்துவ அப்பிரபோதம் இருக்கு. தத்துவம் தெரியல, ஜாகிரத்திலையும் தெரியல, சொப்பனத்திலையும் தெரியல, சுஷுப்தியில தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதுக்கு அக்ரஹணம்னு சொன்னோம் நாம. இப்போ ஞான விசாரம் பண்றவன் என்ன பண்றான் அப்படின்னா, விசாரம் பண்றான். இப்போ தியானம், விசாரம், பக்தி எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சால கிராமத்தை எடுத்து வச்சுட்டு அது வெறும் ஒரு உண்டக்கல் இல்லையா? தினமும் அபிஷேகம் பண்ணி, புருஷ சூக்தம் சொல்லி அபிஷேகம் பண்ணி, நாம சங்கீர்த்தனம் பண்ணி, கொஞ்ச நாள் ஆக ஆக அதை பார்க்கறதே இவனுக்கு கண்ணுல கண்ணீர் வருது. அதை பார்க்கிற போதே இவனுக்கு சாட்சாத் பகவான் எங்காத்த சுவாமி அப்படின்னு தோன்றது. அவனுக்கு பக்தி வருது இல்லையா? சிவலிங்கத்தை வச்சுன்னு பூஜை பண்ணி 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 பக்தி வந்துடுது. ஸ்ரத்தா நதி விமல சித்த ஜலாபிஷேகை இல்லையா? அந்த மாதிரி
நித்திய சித்தமாயிருக்கிற ஸ்வரூபத்திலையும் ஸ்ரத்தைய போடணும், கவனத்தை போடணும், விசாரத்தை அங்க திருப்பி விடணும். விசாராத்து தீக்ஷ்ணதாமேத்திய தீஹி பஷ்யதி பரம்பதம். அந்த விசாரம் அந்தர்முகமா திரும்பி தன்னுடைய ஸ்வரூபத்தை நாடி இந்த ஜீவ கல்பனையை முக்கியமா நாடுறது. அதேதான் இப்ப நமக்கு விஷயம். இந்த ஜீவ கல்பனை இருக்கே, நான் அப்படிங்கிற இந்த அபிமானம் இருக்கே, இந்த அபிமானத்தோட ஸ்வரூபத்தை இவன் தேடி பார்க்கிறான். இந்த ஜீவ கல்பனை தான் கர்த்திருவம் போக்திருத்துவம் எல்லாத்தையும் கொடுக்கிறது இல்லையா? கிரியா காரக பலபேதேன பிராணாதீன் நானாவிதான் பாவானு பாஹ்யான் ஆத்தியாத்மிகாம்சைவ கல்பியத்தை. இந்த அபிமானம் உதிச்சாச்சுன்னா உள்ள மனசு, பிராணன், சரீரம், வெளியில பலவித வஸ்துக்கள் எல்லாம் தெரியும். இந்த ஜீவ கல்பனையோ அதோட ஸ்வரூபத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் தத்திர ஜீவகல்பனா சர்வகல்பனா மூலம் இத்தியுக்தம். சைவ ஜீவகல்பனா கின் நிமித்தேதி திருஷ்டாந்தேன பிரதிபாதயதி. எப்படின்னா ஒரு கயர்ல பாம்பு தெரியற போல அந்த ஜீவ கல்பனை நான் நான் அப்படின்னு சொல்றோம். இந்த நான் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தா அந்த அகங்காரம் அதோடைய பிறப்பிடத்துல போய் மறையும். அங்க கேவலமான சைதன்யம், சுத்தமான போதம் ஹிருதயத்துல பிரகாசிக்கும். அந்த ஸ்வானுபவம் ஜாகிரத்துல வர சுஷுப்தி. ஆனா என்ன வித்தியாசம்னா சுஷுப்தியில இருக்கக்கூடிய தத்துவ அப்பிரபோதம் இங்க இல்ல. ஜாகிரத்துல சுஷுப்தியில தத்துவமே இருக்குங்கிறது காரியம் வேற. அங்க தத்துவமே இருக்கு. ஜாகிரத்துல ஸ்வரூபம் சித்தமா இருக்கு. இவன் விசாரத்தினால ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறான். நான்கிற உணர்வோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறான். பிரகிருதி விகிருதி பின்னாம் சுத்த போத ஸ்வபாவஹ சதசதிதம் அசேஷம் பாசயன் நிர்விசேஷா விலசதி பரமாத்மா ஜாகிரதாதிஷு அவஸ்தாசு அகம் அகமிதி சாட்சாத் சாட்சி ரூபேண புத்தே. அந்த பரமாத்மா இருக்கானே அகம் அகமிதி புத்தேகே சாட்சி ரூபேண. நமக்கு எல்லாருக்கும் நமக்குள்ள நம்ம ஸ்வஸ்வரூபமா பகவான் நான்கிறதோடு உண்மையான பொருளா பிரகாசிச்சுட்டு இருக்கான். சைவ சித்தாந்தம் ஒரு பிரம்மசூத்திர பாஷ்யம், அதுக்கு ஒரு தியான ஸ்லோகம். அதுல சிவனை ஸ்துதிக்கிறான். எப்படின்னா நமோ அகம் பதார்த்தாய லோகானாம் சித்தி ஹேதவே சச்சிதானந்த ரூபாய சிவாய பரமாத்மனே. அந்த சிவன் யாருன்னா அகம்பத அர்த்தாய, நான் அப்படிங்கிறதோட உண்மையான பொருள். நமக்கு யாருக்கு தான் நான் தெரியாது சொல்லுங்க? எல்லாருக்கும் தெரியும். நமக்கு தெரியறது அது ஒண்ணு மாத்திரம்தான் இல்லையா? நான் நான் என்ன மந்திரம் ஜபிச்சாலும் இவ்வளவு ஜபிக்க முடியாது இல்லையா? அனுசியூதம் அவிச்சின்னமா நமக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஜபம் இல்லையா? குழந்தைகள்லாம் நான் சொல்லாது, பாப்பா அப்படின்னு சொல்லிக்கும் தன்னை இல்லையா? பாப்பாக்கு வேணும் அப்படிங்கும். ஏதோ வேணும்னாக்கா பாப்பாக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் இல்லையா? ஆனா அந்த குழந்தை கூட கொஞ்ச நாள் பழகி பழகி பெறத்தியார் கூட சங்கம் வந்து 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 தனக்குள்ள அந்த இருக்கக்கூடிய ஸ்பந்தனத்துக்கு இதுதான் பேருன்னு பொறுக்கி எடுத்துக்கும். அப்படி பொறுக்கி எடுத்துட்டு நான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா? நான் அப்படின்னு அப்பதான் வாய்ஸ் பண்றது, வெர்பலைஸ் பண்றது. ஆனா அந்த அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்துக்கு நான்கிற பெயரை கொடுக்கறது. தமிழ்ல நான்கிறோம், மலையாளத்துல ஞான் அப்படின்பா, சம்ஸ்கிருதத்துல அகம் அப்படிங்கிறோம், இங்கிலீஷ்ல ஐ. இந்த வியாகிருத சப்தம் மாறுறது, ஆனா அவ்வியாகிருதமான சப்தம் மாறல. வியாகிருத சப்தம் தான் வியாகரிக்கப்படுற போது அது பாஷை. பாஷையெல்லாம் வெளியில தானே இல்லையா? சர்ஃபஸ்ல தான் பாஷை. உள்ள இருக்கிற காமக்குரோதமே யூனிவர்சல். எல்லாரும் அமெரிக்காக்காரனுக்கு ஒரு காமம், நமக்கு ஒரு காமம் கிடையாது. அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு ஒரு கோபம், நமக்கு ஒரு கோபம் கிடையாது. இது பிராமணனோட தூக்கம், இது க்ஷத்ரியனோட தூக்கம் அப்படின்னு கிடையாது.
இந்த சர்ஃபஸ் தாண்டினாலே ஒன்னாயிடுச்சு. அந்த பாஷையோட லெவல்ல இது சம்ஸ்கிருதம், இது இங்கிலீஷ், இது தமிழ், இது மலையாளம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதுல எல்லாம் நான், ஞான், ஐ, அகம், மே எல்லாம் சொல்றோம். ஆனால் உள்ள போயிடுச்சுன்னா அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, அந்த அனுபவத்துக்கு வித்தியாசமே கிடையாது. அந்த அனுபவத்தை நாம கவனிச்சு விசாரம் பண்ணி பார்க்கிற போது தெரியறது. அதுக்கு அதிஷ்டானம்னு பேர். அந்த அதிஷ்டானம் மாறவே மாட்டேங்கிறது. ஜாகிரத்து, சொப்பனம், சுஷுப்தி மாறுறது, பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் மாறுறது, எல்லா அவஸ்தைகளும் மாறுற போதும் இதுக்கு பின்னால இருக்கிற அந்த இருப்பு இருக்கு, நம்ம ஸ்வரூபம், அது மாறாம இருக்கு. இதை நமக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் ஆத்ம விசாரம். இப்போ மாண்டூக்கிய உபனிஷத் விசாரமே உங்களுக்கு பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல. தனிமையில தினமும் இருந்து நீ ஜபம் பண்ணிட்டே இருக்க, ஏதோ நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்க, இல்லைன்னா பகவானோட ஏதோ ரூபத்தை தியானம் பண்ற, அப்படி பண்ணிட்டே இருக்கிற போது நடுப்புல கொஞ்ச நேரம் நிறுத்தி யார் இதுக்குள்ள இருக்கா, இதுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கான, யாரு இருக்கா, யாரு உள்ள எல்லாம் பாக்குறான், வெளியில எல்லாம் பாக்குறான், அகம் 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 அப்படின்னு ஒரு ஸ்பூர்த்தி இருக்கு, அதோட ஸ்வரூபம் என்ன கவனிச்சுப்பா. இந்த ஸ்பூர்த்தி, அந்த உள்ள இருக்கிற வஸ்து தன்னை அப்படியே பிரகாசப்படுத்திட்டே இருக்கு. நான் 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 அப்படி பிரகாசப்படுத்திட்டே இருக்கு இல்லையா. ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாம். இந்த அனுபவத்தை யாராலையாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு சம்ஸ்கிருதமும் வேண்டாம், வேதாந்தமும் வேண்டாம், சாஸ்திரமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாஸ்திகனுக்கு கூட இது விசாரம் பண்ணலாம். நாஸ்திகனா இருந்தா கூட நிஷேதம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கும் கண்ண முடிந்தா அகம் அகம் அகம்ங்கிற அனுபவம் தான் சித்தம் இல்லையா. அந்த அனுபவத்தை அப்படியே கவனிச்சு பார்க்க வேண்டியது. இது என்ன, இதோட ஸ்வரூபம் என்ன? முதல்லயே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அது தேகம் அல்லன்னு. பின்ன என்ன இது பிரபலமா தெரியறதே. அது வேற யாராவது நம்மளை திட்டவோ நிந்தையோ பண்ணினா அந்த பிரதீதி பிரபலமா இருக்கும் இல்லையா. இப்போ உங்களை எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து கூட்டின்னு வந்து இங்க வந்து உட்கார வச்சுட்டு எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்க, எழுந்து வந்து போ அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்? ஏகதேசிய சத்தா அப்படின்னு நாம சொல்லுவோம். அதுக்கு ஒரு இடத்துலயே இந்த இதுதான் நான் அப்படின்னு ஒரு பிரமை இருக்கும் இல்லையோ, அது வந்து அதுதான் சிஜ்ஜட கிரந்தி எல்லாம் சொல்றது. அகம் விருத்தி, அகங்காரம், தமிழ்ல இருக்கிற காரம் தான் அது இல்லையா. திட்டினா எரியும், உள்ள ரொம்ப காரமா இருக்கும் இல்லையா. எழுந்திருந்து வெளியில போ அப்படின்னாக்கா காரமா இருக்குமா இருக்காதா? ஏன் அப்படி வந்தது? அந்த அகம் விருத்தி. அப்போ நம்மளை யாராவது திட்டுற போது, கோவிச்சுக்கிற போது, சண்டை போடுற போது, அப்ப போய் ரூம்ல போய் கதவை சாத்திக்கணும். அப்ப போய் ரூம்ல போய் நல்லா கதவை சாத்திட்டு உட்காந்து இந்த கோபம் யாருக்கு வருது? கோபிச்சுக்கிறவன் யாரு? எனக்கு கோபம் வருது, நான் யாரு? எனக்கு பொறாம வருது, நான் யாரு? என்ன திட்டினா அதனால எனக்கு கோபம் வருது, வேற யாரையாவது திட்டினா எனக்கு கோபம் வரல இல்லையா. இப்போ பேப்பர் படிக்கிற போது யாரெல்லாமோ இறந்து போனான்னு படிக்கிறோம், ஒண்ணுமே பாதிக்கல. நமக்கு தெரிஞ்சவா யாராவது ஏதாவது ஆச்சுன்னா அப்ப வரதான. ஏன்? அகங்காரத்தையே பிடிச்சுங்கோ. அகங்கிறதோட உண்மையான ஸ்வரூபம் வேண்டாம், அகங்காரமே போறோம் நமக்கு சாதனைக்கு. ஆத்ம விசாரத்துக்கு அகங்காரத்தையே ஆசிரியப்போம், அகங்காரத்தையே பிடிச்சுப்போம், அந்த ஐ தாட்டே பிடிச்சுப்போம். இப்போ ஒரு புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தான். அவரோட பத்தினி வந்து அசலாத்துல இருக்கிறவனை பத்தி என்னவோ சொன்னா, அவன் அப்படி பண்ணினா இப்படி பண்ணினா, அவன் பொண்டாட்டியை பாத்துக்கிறதே இல்லை, என்னவோ குத்தம் சொல்றான். இவரே ஆபீஸ்ல போய் களைச்சு வந்திருக்கார். இவர் இந்த காதலியே போட்டுக்கல, ஏதோ சொல்லின்னு இருக்கு அப்படின்னு பேசாம இருந்துட்டார். கொஞ்ச நேரம் அனுப்ப அவ பார்த்தா இவர் கேட்கறது இல்லைன்னு தெரிஞ்சது அவளுக்கு. நீங்களும் அப்படித்தான் அப்படின்னா என்னாச்சு? பேப்பரை விட்டு எரிஞ்சு கல்யாண நிச்சய காலத்திலேருந்து இருக்கிற கதையெல்லாம் வரும் இல்லையா. ஒரே காரியம் வேற யாரையோ சொன்னப்போ அஃபெக்டே ஆகல,
அது என்ன அப்படி நான் அப்படிங்கிறத அந்த துவம் பதார்த்தம் என்ன குறிச்சு என்ன சொன்ன உடனே என்னோட எல்லாம் அப்படி கிளம்புறது இல்லையா, கிளம்பி வருது. இதுக்குதான் அவித்யான்னு பேரு, வேற ஒண்ணும் இல்லை. ஞானி என்ன வந்தாலும் அவனை சாதுபி பூஜ்யமானேபி பீட்யமானேபி துர்ஜனைஹி சமபாவோ பவேத்யஸ்ய ஜீவன் முக்த லட்சணா அப்படின்னு சொல்ற. அந்த சரீரத்தை பூஜை பண்ணினாலும் சரி, நிந்த பண்ணினாலும் சரி, அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். அதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. காரியம் வரபோதுதான் நமக்கு எவ்வளவு இதுல தாதாத்மியம் இருக்குன்னு தெரியும். ரமண மகர்ஷி இருக்கிற போது மகர்ஷி பல பேர் புஸ்தகங்களா எழுதியிருக்கா. அவரை பத்தி பல பேர் பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கா. அவரே கூட ப்ரூஃப் எல்லாம் பார்த்து கொடுப்பார் அதுக்கு. அவரை ரமண சத்குருன்னு ஒருத்தர் பாடினார். அவரே கூட உட்காந்து பாடினார் ரமண சத்குரு. ஏன் பகவானே உங்களை பாடுறா, நீங்களும் பாடு. ரமண சத்குருன்னா என்ன, இந்த சரீரமானா அந்த அகண்டமான வஸ்து, அதை நானும் பாடப்படாதா அப்படின்னு. அப்புறம் மலையாளத்துல அவர் வாழற காலத்துல அவரோட ஒரு ஜீவ சரித்திரம் ஒருத்தர் எழுதினார். அதுல அவர் எங்கேயோ ஒரு ஊர்ல கிரகஸ்தரா இருந்தார். அவருக்கு 4 குழந்தைகள் இருந்தது. அப்புறம் ஒரு நாளைக்கு அவருக்கு அருணாசலம் அப்படின்னு பட்டது. அவர் அங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலை வந்துட்டார். இப்படி எல்லாம் கதை. அத எழுதி மகர்ஷி கிட்டேயே கொண்டு போய் கொடுக்கிறான். இந்த பாட்டு ஏதாவது தப்பு இருக்கானா கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதை படிச்சு பார்த்து அவர் ஒரே ஒரு கரெக்ஷன் தான் பண்ணினார். கிரகஸ்தன் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக கிரகஸ்தன் அப்படின்னு போட்டிருக்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை தவிர ஒரு மிஸ்டேக்கும் கரெக்ட் பண்ணல. அந்த ஸ்பெல்லிங் மாத்திரம் கரெக்ட் பண்ணி போயிட்டு வான்னு கொடுத்துட்டார். அது பிரிண்ட்டுக்கு போய் அந்த பிரிண்ட் பண்றவனுக்கு திருப்பி சந்தேகம் திருப்பி கொடுத்து அனுப்பினான் ஆசிரமத்துக்கு. யாருக்கும் மலையாளம் படிக்க தெரியாது. இவருக்கு மகர்ஷிக்கு குஞ்சுசுவாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நன்னா தெரியும் மலையாளம். மகர்ஷி கிட்ட கொண்டு காட்டினா மகர்ஷி நன்னா தான் இருக்கு, எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு. அப்புறம் 3வது வாட்டி இந்த குஞ்சுசுவாமிகள் கையில அவர் படிச்சு பார்த்தா, ஐயோ பகவானே பொய்ய எழுதியிருக்காளே பகவானே அப்படின்னு. என்ன போய் மீதி எல்லாம் மெய்யோ அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ எழுதியிருக்கான் பாவம், உனக்கு தெரிஞ்சதை நீ எழுத அவ்வளவுதான். அப்படின்னா கொஞ்சம் கூட இந்த அகத்துல தன்னோட அபிமானம் இல்லாம இருந்தா தான் அப்படி இருக்க முடியும் இல்லையா. விவகாரத்துல வரபோது பார்த்தா ரொம்ப கஷ்டம். இது நம்ம பேரை போடல, நம்ம பேரை என்ன சொல்லல, எல்லாம் வந்துடும் அபிமானம். எல்லாம் பொய், சுத்த பொய். ஆனா அந்த பொய்யில தானே பொய்க்கு இருக்க முடியும். ஆத்மாவில் கொண்டு போய் இந்த அகங்காரத்தை வச்சு போட்டு பாருங்க, அது அங்கே பொசுங்கி போயிடும். இந்த அபிமானத்தை போய் பிரகிருதியில தான் வைக்க முடியுமே தவிர ஸ்வரூபத்தில் வைக்க முடியாது. ஏன்னா அது பிரகிருதியோட ஃபேக்டர். பூமிராபோ அனலோவாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. அது பிரகிருதியில இருக்கிற வஸ்து, அது பிரகிருதியில தான் நிற்கும். அது பிரகிருதிக்கு தான் பிரயோஜனப்படுமே தவிர அமாவாசை ராத்திரிக்கு சூரியனுக்கு என்ன உபகாரம் பண்ண முடியும்? அந்த மாதிரி இந்த அபிமானத்துக்கு போய் ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனப்பட முடியும்? அது ஸ்வயம் பிரகாசமான வஸ்து. அதனால இந்த அபிமானம் தான் நம்ம ஸ்வரூபம். மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்த அபிமானம் இல்லாத ஒளிர் அருணாச்சல. இந்த அபிமானம் சுஷுப்தியில நேச்சுரலா அடங்கிறது. ஆனா நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சுஷுப்தியில யாருக்கும் துக்கம் இல்லை, ஜாகிரத்துல தான் துக்கம் இல்லையா. ஜாகிரத்துல தான் நமக்கு துக்க நிவர்த்தி வரணும். அப்ப சுஷுப்தியில அதை எப்படி அடங்கித்தோ அந்த மாதிரி ஜாகிரத்துல அடங்கணும். அந்த அகங்காரம் ஜீவகல்பனை அடங்கணுமானால் ஆத்ம விசாரம் பண்ணி அதோட ஸ்வரூபத்தை தேடி பார்க்கணும். இல்லைன்னா பக்தியோட பகவானுக்கு சரணாகதி பண்ணணும். பரிபூர்ணமா பிரபத்தி. நான் இல்லை, நாகம் நாகம் துவம் துவம். கபீர் ஒரு பாட்டு ஹிந்தியில ஒரு தோகை அதுல சொல்றார், தூ தூ கர்த்தா தூ பயா முஜ்மே ரஹீனஹூ அப்படிங்கிற. எல்லாம் நீதான் 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 சொல்லி எனக்குள்ள இப்ப நானே இல்லாம ஆயிட்டேங்கிற.
ஆத்மைவேதம் சர்வம். அதுதான், அவ்வளவுதான். எல்லாம் நீதான், எல்லாம் நீதான் சொல்லி நாகம் நாகம், நான் கிடையாது, பகவானே நீதான் இருக்க. இது ஆத்ம விசாரம் தான். அது பக்தியோட ரூபமா இருக்கே தவிர அதோட மர்மம் என்னதுன்னாக்கா சகலது ஆத்மாதான் தான் அதோட மர்மம். அதே பாஷையை மாத்தி போடுறோம், அவ்வளவுதான். எல்லாம் பகவத் ஸ்வரூபம் தான், பகவான் தான் இருக்கார், பகவான்லேருந்து அந்நியமா எதுவும் இல்லை, சகலதும் ஈஸ்வர ஸ்வரூபம் தான். அப்படியே அந்த பாவத்தை வளர்த்தி 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 எனக்குள்ள நானே இல்லாம ஆயிட்டேன்னா அந்த இடத்துலயும் பகவான் வந்துடணும். எனக்குள்ளே இருக்கிற நான் என்னோட நானா இருக்கக்கூடாது, பகவானோட நானா இருக்கணும். அப்படி இருந்தால் அகண்ட தன்மை வந்துடும். அப்போ இந்த நித்ரையோட தோஷமும் நம்மளை விட்டு போயிடும், ஸ்வப்னமும் நம்மளை விட்டு போயிடும். ஜாகிரத்துல ஸ்வப்னமும் நித்ரையும் போயிடுத்துன்னா ஆத்ம சாட்சா்காரம் தான். ஸ்வப்னத்தோட இருக்கிற உணர்வுக்கு தான் ஜாகிரத்துன்னு பேரு. ஸ்வப்னம்ங்கிறது சொப்பன காலத்துல மாத்திரம் இல்ல, ஜாகிரத்துல இருக்கே இல்லையா? அப்ப நம்ம கேட்டுட்டே இருக்கோம், எல்லாரும் கேட்டுண்டா இருக்கே, பாதிக்கு மேல அப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா? நம்ம கையில இல்ல. இது சுஷுப்தியும் ஜாகிரத்துல இருக்கு, ஸ்வப்னமும் ஜாகிரத்துல இருக்கு, ஜாகிரத்தும் ஜாகிரத்துல இருக்கு. ஜாகிரத்திலேருந்து சுஷுப்தியும் ஸ்வப்னத்தையும் நீக்கம் பண்ணினா சாட்சா்காரம், அவ்வளவுதான். ஜாகிரத்திலேருந்து சுஷுப்தியும் நீங்க நீக்கம் பண்ணி விடுறது அப்படின்னா நித்ரா. நித்ரா ந வித்யாம் கிரகணம் ந வித்யாம் கிருண்ணாதி கிஞ்சின்ன யதார்த்த போதே நித்ரா பதார்த்த கிரகணேதரா ஸ்யாத் சிதேவ வித்யாம் விலசந்தி அசூன்யா. இது சத்தர்சனம், ரமண பகவானுடைய உள்ளது 40 சம்ஸ்கிருத ரூபம். இது நித்ரான வித்யா, இதெல்லாம் இதுல இருக்கிற பதங்கள் தான், காரிகையில இருக்கிற பதங்கள் தான். நித்ரான வித்யா கிரகணம்னு வித்யா. கிரகணம்னா ஸ்வப்னம் ஜாகிரதெல்லாம் கிரகணம் தானே, எதையோ கிரகிச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், பல பல விஷயங்கள் வருது. நித்ரானா தத்துவம் தெரியாம இருக்கிறது, ஸ்வரூபம் தெரியாம இருக்கிறது. சமாதி அப்படின்னா என்ன அப்படின்னா தூங்கி போகல, ஏதோ பாவனைகள் ஒன்னும் வரல, நான் 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 நான்கிற அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, அது சரீரம் மனசு புத்தி அகங்காரம் இந்த தொடர்புகளை எல்லாம் விட்டு சுத்த சைதன்ய மாத்திர ஸ்வரூபமா பிரகாசிக்கும். சின்மாத்திர ஸ்வரூபமா ஹிருதயத்துல அது பிரகாசிக்கும். சிதிஹி தத்பத லக்ஷ்யார்த்தா சிதேக ரசரூபிணி இல்லையா? லலிதா சஹஸ்ரநாமம் நம்ம சொல்ற சஹஸ்ரநாமத்துல எல்லாமே உபனிஷத்து தான். சிதிஹி தத்பத லக்ஷ்யார்த்தா சிதேக ரசரூபிணி ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததி. அந்த ஸ்வாத்மானந்தம் அப்படின்னா ஸ்வரூபத்தோட ஸ்வரூபமே ஆனந்தம் தான். அதை உணர அதை நன்னா விசாரம் பண்ணி நான் யாரு அப்படின்னு விசாரம் பண்ணி நான்கிறது சுத்தமான சைதன்ய ஸ்வரூபம்ங்கிற உணர்வு ஹிருதயத்தில் ஏற்பட்டா அதுக்கப்புறம் அவன் ஜாகிரத்திலையும் அது அவனுக்கு அந்த சமாதி அவன் விசாரம் பண்ற நிலையில நிதித்தியாசனம் பண்ற போது மாத்திரமில்லை, அவன் வியுத்தான தசையிலையும் விவகாரம் பண்ற நிலையிலையும் அவனுக்கு அது மறந்து போகக்கூடாது, மறந்து போகாது. எப்படின்னா பழைய காலத்துல எல்லாம் டிராமா போடுற போது புருஷால் தான் ஸ்திரீ வேஷம் போட்டுப்பான். அந்த ஸ்திரீகளா நடிக்கிறவா இருக்காளே ரொம்ப தன்மையப்பட்டு ஸ்திரீ மாதிரியே நடிப்பான். ஆனா என்னதான் ஸ்திரீயா நடிச்சாலும் தான் புருஷனாக்கும்ங்கிறத அவன் மறந்து போறானோ இல்ல இல்லையா? புருஷனாக்குங்கிறத அவன் நினைச்சுக்கிறானோ? நினைக்கவும் இல்லை. வேஷத்தை அழிச்சு வச்ச பிறகு இனிமே நான் புருஷன் அப்படின்னு சொல்லிக்கணுமோ? வேண்டாம். வேஷம் போட்டு இருக்கிற போது நான் ஸ்திரீ அல்ல நான் புருஷன் அப்படின்னு அவன் ஞாபகப்படுத்திக்கணுமோ? அதுவும் வேண்டாம். ஏன்னா அவனுடைய புருஷத்துவம் அவனோட ஸ்வத்துவம் அது மனசோட கல்பனைகள்னால கலைஞ்சு போகாது இல்லையா? அவனுடைய இந்திரிய சேஷ்டைகள்னால கலைஞ்சு போகாது. அந்த ஸ்வத்துவம் சரீர சேஷ்டைனாலேயோ மனசோட கல்பனைகள்னாலேயோ கலைஞ்சு போகாம அந்த ஸ்வத்துவம் இருக்கிறதுனால அவன் எத்தனைதான் தன்மையப்பட்டு ஸ்திரீயா நடிச்சாலும் அவனுடைய புருஷத்துவம் கோட்டமில்லாம இருக்கிற மாதிரி தன்னுடைய ஸ்வத்துவம்
புருஷத்துவமோ ஸ்திரீத்துவமோ ஒன்றும் அல்ல, சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம் தான் ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்த ஞானிக்கு அந்த உணர்வு தன்னிலேயே இருக்கிறதுனால, மனசிலே அல்ல, தன்னிலேயே இருக்கிறதுனால தன்னுடைய பிராரப்தத்தினால தன்னுடைய சரீரம் என்னதான் சேஷ்டை பண்ணினாலும், என்னதான் விவகாரம் பண்ணினாலும், அது தியானத்தில் ஈடுபடட்டும், தியானத்தில் ஈடுபடாம இருக்கட்டும். பகவத்பாதாளுடைய கிருதி ஒரு ஜீவன் முக்தானந்த ஹரின்னு ஒரு கிருதி. அதுல ஞானியை பத்தி சொல்ற போது சொல்லுவா, ஞானி ஒரு காலத்துல பிள்ளையார பூஜை பண்றார், ஒரு சமயம் சிவனை பூஜை பண்றார், ஒரு சமயம் அம்பாளை பூஜை பண்றார். லௌகிகால் கூட லௌகிகமா வர்த்தமானம் ஏதோ பேசின்னு இருக்கார், பெரிய சாஸ்திர விஷயமா சர்ச்சை பண்ணிட்டு இருக்கான், என்னென்னலாமோ பண்றான். என்ன பண்ணினாலும் ந வியாமோகம் பஜதி குரு தீக்ஷா க்ஷத தமாஹா அப்படின்னு. முனிர்ன வியாமோகம் பஜதி குரு தீக்ஷா க்ஷததமாக. அந்த குருவோட கிருபையினால ஸ்வரூபத்தை உணர்ந்த ஞானி என்னதான் அவன் கோலம் ஆடட்டும் உலகத்துல, அவனுடைய ஸ்வரூப விஸ்மிருதிங்கிறது அவனால முடியாது. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறது மறக்கிறதுங்கிறதுலாம் புத்தியோட தர்மம். ஸ்வரூபத்துல ஞாபகமோ மறதியோ கிடையாது. ஞாபகம் மறதிங்கிறதெல்லாம் புத்தியோட தர்மம். சித்துல தண்ணில ஞாபகமும் கிடையாது, மறதியும் கிடையாது. மத்தஹா ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச அப்படின்னு பகவான் சொன்னார் கீதையில. ஸ்மிருதி அறிவு அபோகனம் எல்லாம் என்னில உதிச்சு என்னில நின்று என்னில லயிக்கிறது. அந்த எனக்கு இருக்கு அது ஸ்வயம் பிரகாசமான சத்து, அதுக்கு மறைவே கிடையாது. சுஷுப்தியில சுகமா தூங்குற போது அது ஸ்வயம் பிரகாசமா தான் இருக்கு. கவனிக்கணும். எழுந்திருந்த அப்புறம் விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். எப்படி இருந்தது, கொஞ்ச நேரம் முன்னால நான் எப்படி இருந்தேன், இதெல்லாம் சும்மா புஸ்தகத்துல படிச்சா போறாது. தூங்கி எழுந்திருந்த அப்புறம் அந்த பாய கிடக்கையிலேயோ உட்கார்ந்துட்டு, அந்த கட்டிலேயே உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் முன்னால நான் எங்க இருந்தேன், கொஞ்ச நேரம் முன்னால என்னுடைய நிலை என்னவா இருந்தது, மறந்து போயிடும். அதனால ஒரு கார்டுல எழுதி வச்சுக்கிறது பக்கத்துல, எழுந்திருந்த உடனே விசாரம். அதுக்குதான் பிராதஸ்மரண ஸ்தோத்திரம் எல்லாம் எழுதி வச்சிருக்கா. பிராதஸ்மராமி ஹிருதி சம்ஸ்புரதாத்ம தத்துவம் சச்சித் சுகம் பரமஹம்சகதிம் துரியம் யத் ஸ்வப்ன ஜாகர சுஷுப்திம் அவைதி நித்யம் தத் பிரம்ம நிஷ்கலமகம் நஜபூத சங்கஹா அப்படின்னு ஏன் எழுதி வச்சிருக்கா. நாம் மறந்து போயிடுவோம். இது ஒரு பழக்கம் வச்சுட்டு தூங்கி எழுந்திருந்த பிறகு இதுக்கெல்லாம் தான் ஆச்சாரியர் குரு எல்லாம் தேவைன்னு. ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா. ஏதோ நம்ம புஸ்தகத்துல படிச்சுடுவோம், அதை நம்மள பார்க்க மாட்டோம். நம்மள பார்க்கணுமானா தூங்கி எழுந்திருந்த அப்புறம் கொஞ்ச நேரம் முன்னால என்ன இருந்தது, சுகமா இருந்தது. ஏன் சுகமா இருந்ததுன்னா என்ன, அங்க நான் எப்படி இருந்தேன், அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல என்னுடைய தன்மை என்னுடைய ஸ்வத்துவம் என்னவா இருந்தது, ஒண்ணுமே தெரியாது முதல்ல. ஏன்னா ஒன்னும் பாசிக்காது. அப்படியே உள்ள போட்டு குடைஞ்சுட்டே இருந்தா எப்பவோ ஒருக்கா தெளிவு வரும். அப்படி போட்டு உள்ள போட்டு பார்த்துட்டே இருக்கணும் என்ன அந்த நிலை அப்படின்னு. அந்த புத்தியை கண்ணாடி மாதிரி வச்சுட்டு உள்ள பார்க்கணும். அப்படி பார்க்க உள்ள இருக்கிற தத்துவம் நன்னா திருடமா ஸ்வானுபவத்துல தெளியும். அப்படி தெளிவா தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை உணர்ந்து, அதுலேருந்து உணர்ந்தால் அதுலேருந்து வரக்கூடிய அகங்காரமும் மனசும் பிரபஞ்சமும் எல்லாம் அதோட ஸ்வரூபந்தான் அப்படின்னு தெரிஞ்சு, அந்த தெரிஞ்சவனா தான் மாறி நிற்காம அதுவாவே இருந்துண்டு, அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சின்ற அப்புறம் லோகத்துல வேற ஏதாவது விஷயத்துல போய் ரமிக்காம அந்த தெரிஞ்சின்ற அந்த ஸ்வரூபம் இருக்க அதுலயே ரமிச்சுண்டு, ஒரு காரணவசாலும் உலக வாழ்க்கையில இருக்கிற ஈடுபாடுனாலேயோ வேலைனாலேயோ பிராரப்த கஷ்டத்தினாலேயோ ஞானத்தை பாதிக்கப்படாம அதில் ஒரு சுத்தி இல்லாம இருந்துட்டு யாரு வாழறானோ அவன் தான் தன்ய புருஷன். தத்துவம் ஆத்தியாத்மிகம் திருஷ்டுவா தத்துவம் திருஷ்டுவா து பாஹ்யதः தத்வீபூதः ததாராமः தத்வாத் அப்ரச்சுதோ பவேத். அப்படி ஒரு ஸ்லோகம். தத்துவம் ஆத்தியாத்மிகம் திருஷ்டுவா, ஸ்வரூபத்துல பார்த்து தத்துவம் திருஷ்டுவா து பாஹ்யதः தத்வீபூதः ததாராமः. அவன் தத்துவ ஞானி இல்லை, அவன் தத்துவம்
அவன் தத்துவ ஞானியா இருக்கப்படாதான். ரமண பகவான் சொல்லுவார், ஞானியே கிடையாது, ஓய் ஞானம்தான் இருக்கு, ஞானியே கிடையாது, ஞானம்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல. ஞானம்தான் இருக்கு. அந்த ஞானத்துல ஞானி ஒரு தோற்றம், அவ்வளவுதான். தத்வீபூதா ததாராமஹ தத்வாத அப்ரச்சுதோ பவேத். அந்த சுதி எங்க வரும்னா நம்மள தெரியாம பூர்வ ஹேபிட் இருக்கோ இல்லையோ மீறின் வந்துடும். இங்க பேசுற போதெல்லாம் பேசிட்டு வெளியில் வந்தா போயிடும், கமந்துடும். ஏன்னா அது ஸ்வபாவம், பிரகிருதி. அந்த பிரகிருதியை ஜெயிக்கத்தான் ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியான்னு திருப்பி 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 மனனம் பண்றோம். ஒரு வாட்டி கேட்டுதானா 100 வாட்டி மனனம் பண்றோம், 100 வாட்டி மனனம் பண்ணினா 1000 வாட்டி நிதித்தியாசனம். அப்படியே அப்படி ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ணி திருடமான ஸ்வாத்ம சாட்சா்காரம். அப்படின்னா கொஞ்ச நேரம் தியானத்துல இருந்தேன், அப்ப நான் ஆத்மனிஷ்டனா இருந்தேன். தியானம் கலைஞ்சு போயிடுத்து, என்னோட ஞானம் போயிடுது அப்படின்னு இருக்கப்படாது. ரொம்ப பூர்ணமான நிலை இங்க சொல்றது. இங்க பகவத்பாதால் சொல்றான், யதா அதத்வதர்ஷி கஷ்டித் சித்தம் ஆத்மத்வேன பிரதிபன்னஹா. இப்போ வேதாந்தம் எல்லாம் படிச்சுதானா சில பேர் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு கேசட்ல இருந்து கேட்டு புஸ்தகத்துல இருந்து படிச்சு எல்லாம் புத்தியில அப்படி தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதானது புஸ்தகத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக நமக்குள்ள எண்ண அலைகள் மண்டலத்தில் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னமும் சத்துல அந்த அனுபவம் வரல, சித்தத்துல தான் இருக்கு. அதனால சித்தத்துல ஒரு கிளாரிட்டி வரபோதே நான் தெரிஞ்சுண்டாச்சுன்னு தோணும். அந்த தெரிஞ்சுண்டாச்சுன்னு தோணுறதே தான் அபத்தம். அந்த சித்தத்துல ஒரு ஒரு தெளிவு வர்றது பாருங்க. அந்த தெளிவு வர சமயத்துல அதுனா தத்வீபூதா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனா அந்த மனசு ஏதோ விஷயங்களை பார்த்து அலைஞ்சு சஞ்சலமாயி கோபத்துக்கு டென்ஷன் டிப்ரெஷன் இதெல்லாம் வரபோது கொஞ்ச நேரம் முன்னால தானே நீ பிரம்மமா இருந்த, இப்ப என்ன ஆச்சு, இப்ப டென்ஷனா இருக்கு. ஏன் அதத்வதர்ஷி சித்தமாத்மத்வேன பிரதிபன்னஹ. மனசுல நல்லது வந்தா ரொம்ப நல்லது. மனசுல வந்து இப்ப ஒரு பஜனை வானா ரொம்ப சுகமா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஏதாவது பிரச்சனை வந்தா ஒரே கோபமா வருது, டென்ஷனா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு. இதுல எல்லாம் விழுந்து போயிடுறான் இவன். அப்படி அதுனா தத்வீபூதா சித்தம் சரிஞ்சுதானா சஞ்சலமான, ஐயோ இப்ப தத்துவத்திலேருந்து நான் விழுந்து போயிட்டேன். ஞானியோட சித்தமும் சலிக்கும், ஆனா ஞானிக்கு இந்த பிரமை இல்லை. ஞானியோட சித்தமும் விவகரிக்கத்தானே செய்யறது, ஆனா தத்துவ பிரச்சுதி இல்லை. அதுதான் வித்தியாசம். தான் கோபிச்சுண்டா கூட தத்துவ பிரச்சுதி இல்லை. ராமர்கிட்ட வசிஷ்டர் உபதேசம் பண்றதே அப்படித்தான். நீ இந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டு அசடா இருந்து விடாத லோகத்துல. பஹி கிருத்திரிம சம்பிரம்பா அந்த சம்பிரம்பவர்ஜிதா கர்த்தா பஹி அகர்த்தா அந்தஹா லோகே விஹர ராகவா அப்படிங்க. ஸ்வரூபத்துல கோபம் இல்லாம, ஆனா கோபம் எல்லாம் காட்டிக்கும், இல்லைன்னா எல்லாம் எடுத்து சாப்பிட்டுடுவா அவனை. ஸ்வரூபத்துல எந்த கர்மாவும் இல்லாம, ஆனா உன்னுடைய ஸ்வதர்மத்தை பண்ணிண்டு லோகே விஹர ராகவா. இஷ்டம் போல நடான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா ஞானி இஷ்டம் போல எல்லாம் நடக்கும், அவனுக்கு இஷ்டமே கிடையாது. அவனுடைய ஸ்வதர்மம் நடக்கும், அவ்வளவுதான். அவனுடைய சரீர தர்மம் என்ன இருக்கோ, பிராரப்தம் என்ன இருக்கோ, அது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும். ஆனால் அதுல தன்னுடைய இருப்பே இருக்காது. தான் தத்துவத்திலிருந்து சுதன் ஆகிறதே இல்லை, சதா அந்த ஸ்வஸ்வரூபமாவே இருக்கான். அந்த நிலையில சமாஹிதேது மனசி கதாச்சித் தத்துவபூதம் பிரசன்னம் ஆத்மானம் மன்யதே இதானீமஸ்மி தத்வீபூதா இதி ந ததா ஆத்மவித் பவேத். ஆத்மனஹ ஏகரூபத்வாத் ஸ்வரூப பிரத்யவன அசம்பவாச்ச சதைவ பிரம்மாஸ்மீதி அப்ரச்சுதோ பவேத். எப்பவுமே அச்சுதனா இருக்கணும், ஸ்ருதி இல்லாம இருக்கணும். அந்த ஸ்வஸ்வரூபத்தை விட்டு விலகாம இருக்கிறவன் தான் ஞானி. அதுதான் நம்ம ஸ்வரூபம். அந்த நிலை மெதுவா உபாசனா மார்க்கங்களையும் இங்க சொல்லிக் கொடுக்கிறான். மனசை மெதுவா நிகிரகம் பண்ணி ஞான விசாரம் பண்ணி பழகணும். மனசு சில சமயத்துல லயமாகும், சில சமயத்துல தூங்கி போயிடுவோம்.
லயம், கஷாயம், விக்ஷேபம் இதெல்லாம் மனசுக்கு இருக்கிற தோஷங்கள். ஒரு சமயம் மனசு நன்னா எண்ண அலைகள், தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா, நினப்பு வந்துட்டே இருக்கும். நினப்பு வராம இருக்கிறதுக்கு ஜபம் பண்ணிட்டே இருந்தா தூங்கி போயிடும். நினைக்கலைன்னா மனசுக்கு தெரியற ஒரு காரியம் என்னன்னா தூக்கம். ஒண்ணுல விக்ஷிப்தமாகும், இல்லாட்ட தூங்கி போயிடும். இப்பவே சத்சங்கத்துல வேதாந்தம் அப்படி கேட்டுட்டே இருந்தோம். புரியற மாதிரி சுகமா இருந்துதானே அப்படி உட்காந்துட்டு இருப்போம். ஒன்னும் புரியலன்னா மெதுவா 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 கண்ணு மூடி அப்படின்னு போயிடும். ஏன்னா புரியலைன்னா அவ்வளவுதான். புரிஞ்சுதானா சித்தவருத்திகள் வந்துட்டே இருக்கணும். சித்தவருத்தி இல்லைன்னா நித்ரை. அப்போ சித்தவருத்தி வரக்கூடாது, தூங்கி போகக்கூடாது. சில சமயத்துல சித்தவருத்தியும் வராது, தூக்கமும் வராது. ஆனா ஒரு ஜாட்யம், அதாவது வாசனைகள்லாம் ஒரு மாதிரியா இருந்து இவனுக்கு வெளியில கிளம்பாம விஷாதம்னு பேர் அந்த நிலைக்கு. ஒரு ஜாட்யமான ஒரு நிலை. அந்த நிலையெல்லாம் தாண்ட நிரந்தரமான விசாரமும் சாதனையும், எல்லாத்துக்கும் மேல மனசை தாண்டின ஜீவன் முக்த புருஷர்களா இருக்கிற மகாபுருஷரோட சம்பர்க்கம் இருக்கே, அந்த சம்பர்க்கம் கிடைச்சுதானா பக்கத்துல போனாலே உள்ள பற்றிக்கும். பக்கத்துல போய் இருக்கிற போதே உள்ள பற்றிக்கும். ஏன்னா ஈஸியா அந்த சுபாவம் நமக்கு உண்டு. சத்சங்கத்திலேயே பாருங்க, ஒருத்தர் கொட்டாவை விட்டா பக்கத்துல இருக்கிற கொட்டாவை விடுற ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கு இல்லையா. அந்த கொட்டாவை கூட ஒருத்தங்கிட்ட பிரச்சாரம் ஆகுன்னா பிரபலமான சுவானுபூதி பிரச்சாரம் ஆகாதான. பக்கத்துல போய் இருந்தேள், ஞானிகள் பக்கத்துல போய் இருந்தேள்னா பிரபலமா அது தாக்கும் நம்மள, நமக்கு வரும். அது அந்த சந்நிதி விசேஷம், அந்த சாநித்தியம் இருக்கே, அது லயம், கஷாயம், விக்ஷேபம் முதலான தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி சுவானுபவ ரசத்தை கொடுக்கும். ஆனா கௌடபாதாச்சாரியர் அந்த ரசத்திலேயே ஏமாந்து போயிடாதுங்கிற. நாஸ்வாதயேது ரசம் தத்ர நிசங்க பிரஜையா பவேது. ஏன்னா சத்சங்கத்துல போயினா கேட்டுட்டு ரொம்ப சுகமா இருந்தது, ஐயோ இது முடிஞ்சு போயிடுத்தே, நம்ம நாளையிலேருந்து நம்ம என்ன பண்றது அப்படின்பா. இந்த சத்சங்கத்துல ஏற்படுற ரசம் இருக்கே, அது நித்தியானுபவமா ஆகணும். வெளியில இருக்கிற எதுவும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளை ஏமாத்தி விட்டுட்டு போயிடும். எதையும் ஆசிரியிக்க முடியாது. வெளியில இருக்கிற என்னவா இருக்கட்டும், ஆத்மாவிலேருந்து அந்நியமா இருக்கிற பொருள் எல்லாமே ஏமாத்திடும். எதுவாத்தான் இருக்கட்டும். யோ ஆத்மனஹா அந்நியத்திர வேதா, ஆத்மாவிலே நீ அந்நியமா உன்ன பாரு, தத் பராதாத். அத்தியதிகம் துன்பத்தை கொடுத்து விட்டு போயிடும். அது விட்டு போகிற போது நமக்கு தாங்க முடியாது. அதனால மெதுவா 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 ஆசிரியிக்காம இருக்கு. இப்போ இப்படி உட்காந்துக்கிறேன், பேக்ல ஒரு சப்போர்ட். இதுக்கு மலையாளத்துல சாரி இருக்கிறது அப்படின்பா. சாரி சாரது அப்படின்னா உட்காந்து சாரிக்கிறது அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு. ஒரு மகான் கிட்ட போய் ஒருத்தர் பிரம்மச்சாரினா யாருன்னு கேட்டான். அவர் சொன்னார், பிரம்மத்துல சாரி உட்காந்துக்கிறவன். அவன் என்ன பார்த்தான், எதுல சாரி உட்காந்துட்டாலும் அதுவும் விழுந்து விடுறது, இவனையும் கமத்தி போட்டு விடுறது. அதனால எதுலையுமே சாராம தன்னிலேயே தான் ஆசிரியம், சர்வ ஆசிரியங்களையும் விட்டுட்டான். பகவான் கிட்ட அனன்ய ஆசிரியம் சொல்றோமே நாம, அதுக்கு நாரதர் பக்தி சூத்திரத்தில் சொல்றார், பகவான அனன்யமா ஆசிரிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்யாசிரயானாம் தியாக. ஈஸ்வர ஆசிரியம்னு ஒரு செப்பரேட்டா ஒரு கர்மா இல்ல. அந்நிய ஆசிரியங்களை பூரா தியாகம் பண்ணினா ஆசிரியம் பிரம்ம நிர்பயம். நம்ம ஸ்வஸ்வரூபம் இருக்கே, அதுக்கு பேரு தான் ஆசிரியம். நித்தியத்தை ஆசிரிக்கணும், அனித்திய திரவியங்களை உபயோகப்படுத்தணும். நாம என்ன பண்றோம், அனித்திய திரவியங்களை ஆசிரியிச்சுட்டு நித்திய வஸ்துவா இருக்கிற பகவானை உபயோகப்படுத்த முடியுமோன்னு பாக்குறோம். நித்திய வஸ்து ஆசிரிய யோக்கியம், அனித்திய திரவியங்கள் விவகார யோக்கியம். நாம என்ன பண்றோம், அனித்திய திரவியங்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சு, இதை பண்ணி வச்சு, வேலை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு, ஹாஸ்பிட்டல் அது இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதையெல்லாம் ஆசிரியச்சுட்டு இருக்கோம். ஏதாவது ஒண்ணு கை கொடுக்குமோ?
என்ன முடியாது, அதோட சுபாவமே அது. அதனால அனித்திய திரவியங்களை உபயோகப்படுத்தலாம். பணம் இருக்கா உபயோகப்படுத்தலாம், அரிசி இருக்கா உபயோகப்படுத்தலாம், ஆரோக்கியம் இருக்கா, ஆரோக்கியத்தையும் ஆசிரிக்க முடியாது. இப்ப இருக்கா சரி அவ்வளவுதான், இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கா அப்படித்தான். ஆரோக்கியத்தை ஆசிரிக்க முடியாது. ஆசிரியத்துக்கு ஒரே ஒரு இடம்தான் இருக்கு, ஆசிரியத்தையே ஆசிரியக்கணும். ஆசிரியம்ங்கிறது ஆத்மாவோட பேரு, ஆசிரியம்ங்கிறது பகவானோட பேரு. அந்த பகவானை ஆசிரியக்கிறதுங்கிற ஒரு செப்பரேட் கர்மா அல்ல. மீதி இருக்கிற ஆசிரியங்களை எல்லாம் விட்டு விடுத்தானா அந்த ஆசிரியம் தானாவே பிரகாசிக்கும். மீதி எதையாவது ஆசிரியச்சுன்னு இருக்கிற வேற இந்த ஆசிரியம் தெரியாது. அப்போ அதை தான் ஆசிரியச்சுன்னு இருக்கோம். ரமண பகவான் சொல்றது உண்டு, ட்ரெயின்ல போறவன் ஒருத்தன் பெரிய பொட்டிய தலையில வச்சுன்னு உட்கார்ந்து இருக்கான், பெரிய சூட்கேஸ். ஏப்பா கீழே வச்சுட்டு உட்காரப்படாதான் அப்படின்னா அவன் சொல்றான், இந்த ட்ரெயின் எல்லாத்தையும் தூக்குறதே, என்னோட பொட்டியை நானே தூக்கிக்கிறேன் சார். நீ தலையில வச்சிருந்தாலும் கீழே வச்சாலும் ட்ரெயின் தான் தூக்கப்படுறது இல்லையா? சகலதும் ஒரு பரமேஸ்வர சக்தி நடத்தின்னு இருக்கிறத நான் இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுங்கிற அவித்தையை விடுறோம் பாருங்கோ, அதுதான் பகவத் ஆசிரியம்ங்கிறது. பகவத் ஆசிரியம்ங்கிறது ஒரு செப்பரேட் காரியம் இல்லை, அதுவே தான் தத்துவ ஞானம்ங்கிறது. அந்த ஆசிரியம் வந்துடுத்தானால் ஆசிரியம் ஆசிரியத்து மேலேயே உட்கார்ந்து விடுத்தானா சுதந்திரமாயிட்டோம். அப்ப சுதந்திரமாயிடும். அந்த சுவாதந்திரியத்தை தான் ஸ்ருதி நமக்கு கொடுக்கிறது, பரமமான சுவாதந்திரியம். அந்த சுவாதந்திரியம், ஞானிக்கு இருக்கிற சுவாதந்திரியத்தை நமக்கு சொல்லவே முடியாது. எல்லாத்தையும் விட சுதந்திரன் ஞானிதான். அவனுடைய சுவாதந்திரியம் என்னன்னா எதையும் ஆசிரிக்காம இருக்கான். ஆனா அவனுடைய சுவாதந்திரியத்தையே பார்த்து அபிமானத்தோட இருக்கிறவா பயந்துப்பான். ஏன் ஒருத்தர் ரமண மகர்ஷி கதை சொன்னேன் ஒரு இடத்துல. 17 வயசுல அருணாச்சலம்ங்கிற நினப்பு வந்தது. மதுரையிலேருந்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு திருவண்ணாமலை கிளம்பி போயிட்டார் அப்படின்னு உடனே முன்னால உட்காந்துருக்கு, ஐயோ பாவம் அப்படின்னு. என்னாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படி. அவள் வாஸ்தவமாவே கருணை, ஐயோ இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஒரு மகாத்மா கிட்ட சொன்னார், நமஸ்காரம். எதுக்கு என்ன நமஸ்காரம் பண்ற? இல்லை நீங்க மகா தியாகி அப்படின்னு. அந்த சுவாமிகள் சொன்ன, நான் தியாகி இல்லைப்பா, நீதான் தியாகி, ஒன்னதான் நான் நமஸ்காரம் பண்ணோம். ஏன்னா நான் நித்தியத்தை பிடிச்சுட்டு அனித்தியத்தை எல்லாம் விட்டுட்டேன், நீ நித்தியத்தையே தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதை விட பெரிய தியாகம் என்ன இருக்க முடியும்? நித்தியத்தையே தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அதனால ஆசிரியத்தை, அந்த ஸ்வரூபத்தை ஆசிரிக்கிற ஞானியோட நிலை இருக்கோ இல்லையோ, அந்த நிலை பூர்ண நிலை. அவனுக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் எதுவும் கிடையாது. அவனுடைய அறிவு ஆகாசம் போல இருக்கு. அறியப்படுறவனும் ஆகாசம், அறியப்படுற பொருளும் ஆகாசம், அறிவும் ஆகாசம். ஞானேன ஆகாச கல்பேன தர்மான்யோ ககனோபமானம் ஞேய அபிநேன சம்புத்தா தம் வந்தே த்விபதாம் வரம் அப்படின்னு. அந்நியமானே தெரிஞ்ச அதுவாவே இருக்கான். அந்த ஞானியோட ஆனந்தம், அந்த சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, அந்த பூர்ணத்துவம், அதுக்கு அஸ்பர்ஷ யோகம்னு பேரு. ஆனா அது பரம சுகத்தை கொடுக்கும். ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவனுக்கு தெரியறது தனக்கு ஒன்னும் நஷ்டமாக போறதில்லை, மரண பயம் இல்லை, அமிர்தத்துவ பிராப்தி, பரம ஆனந்தம். அவனுடைய தர்மத்தை பண்ணிண்டே அவன் லோகத்துல சௌக்கியமா நிம்மதியா சாந்தியோட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ராஜமார்க்கம். அதனால்தான் பகவத்கீதையில பகவான் இதுக்கு ராஜவித்யா அப்படின்னு பெயர் கொடுத்தார். ராஜ வித்யானாம் ராஜா, பிரகாசமானமான வித்யை. ராஜ் அப்படின்னா பிரகாசனே, பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். பிரகாசிக்கக்கூடிய வித்யை. அந்த வித்யை நாம எடுத்துட்டோமானால் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம், ரொம்ப எல்லாம் வேண்டாம். இவ்வளவு உபனிஷத் சொன்னேனே, நாளைக்கு பகவத்கீதை. ஒரே ஒரு பிரார்த்தனை தான் எல்லாருக்கிட்டே, என்னக்கா உபனிஷத்தெல்லாம் நீங்க படிக்க வேண்டாம். படிக்க வேண்டாம் நான் சொல்ல, யாருக்கு முடியுமோ அவளுக்கு, யாருக்கு தகுதி இருக்கோ அவளுக்கு. அதெல்லாம் கஷ்டப்படணுங்கிறது கிடையாது. அந்த பகவத்கீதைன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு 700 ஸ்லோகம். பகவத் பாதால் சமஸ்த வேதார்த்த சார சங்கிரக பூதம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்படின்னாக்கா கீதை படிச்சவன் வேதம் படிச்சாச்சுன்னு அர்த்தம்.
வேதாத்தியனம் பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுறவா முடியறவா அத்தியனம் பண்ணட்டும். அத்தியனம் பண்ணவும் முடியலையானால் தினமும் ஒரு அத்தியாயம் பகவத்கீதை படிச்சோம். அர்த்தம் புரியலையானாலும் பரவாயில்ல படிக்கிறது. அர்த்தம் ஒன்றும் புரியலைனாலும் பரவாயில்ல, ஒன்னும் புரியலை, சரி படிச்சேன், பகவான் கிருபையினால புரிய வைப்பேன். புரிய வைக்கிற போது புரியட்டும். புரியணுங்கிற சாட்சியம் கூட வேண்டாம். புரியறதும் உள்ள இருக்கிற அந்தர்யாமியோட கிருபையினாலதான். என்னெல்லாமோ நமக்கு புரிஞ்சது என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால அது அனுபவமா வரட்டும். அதனால தினமும் கொஞ்சம் கீதையை அத்தியனம் பண்றது, பகவத்கீதையை கையில வச்சுக்கிறது, தினமும் அத்தியனம் பண்றது, கீதையை ஆசிரியச்சு வாழ கத்துக்கிறது. ஏன்னா பிரம்ம வித்யையோ உபனிஷத் சொல்றது, சூத்திர பாஷ்யம் அதை யுக்தி விசாரம் பண்றது, பகவத்கீதை நமக்கு பிரம்ம வித்யை அடையறதுக்குள்ள உபாசனை சொல்றது, உபாசனையை அடையறதுக்கு இருக்கிற கர்ம விசுத்தியை சொல்றது. அதனால வாழ்க்கையில கர்மாவை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது, உபாசனையை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது, எப்படி உத்தம பக்தனை யாருன்னு சொல்லி கொடுக்கறது, எப்படி நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறது, ஞானத்தோட ஸ்வரூபத்தையும் பிரகாசப்படுத்தி கொடுக்கறது. இப்படி எல்லாம் சமஸ்தமும் கீதையில இருக்கு. அதனால அந்த பகவத்கீதைங்கிற ஒரு கிரந்தம், பாகவதம் கூட நான் சொல்லலை. ஏன்னா பாகவதம்னாக்க ஒரு பெரிய பிருகத்தான ஒரு கிரந்தமா போச்சு. அதுவும் அது இருக்கிற பாஷையும் படிக்கிறதுக்கு கஷ்டம் இருக்கலாம், பாராயணம்னு வேணா வச்சுக்கலாமே தவிர புரிஞ்சுக்க முடியறதில்லை. இன்னமும் பாகவதம்னு எடுத்துட்டா சில பேருக்கு அது வைஷ்ணவபரமா இருக்குன்னு ஒரு தோற்றம். பாகவதத்துல கிருஷ்ணன் ஒரு முக்கியமா ஒரு பாவம் வர்றதுனால சில பேருக்கு அதுல கீதையில அந்த கம்ப்ளைண்டும் கிடையாது, அந்த கம்ப்ளைண்டும் கிடையாது. அதுல விஷ்ணு சிவன் அப்படி இப்படி ஒன்னும் தேவதை ஒன்னும் சொல்லல. அந்த வித்தைய சொன்னார். பக்தின்னு சொல்றதையும் பக்தி பண்ற பக்தி கூட சொல்லாம பக்தனோட லட்சணத்தை அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணை ஏவச்ச அந்த லட்சணங்களை எல்லாம் பகவான் சொன்னார். அது எல்லாருக்கும் நாஸ்திகனுக்கும் பொருந்தும். அதனால அப்படி இருக்கிறதுனால அந்த சமஸ்த வேதார்த்த சாரசங்கிரக பூதமாயிருக்கக்கூடிய அந்த கீதா சாஸ்திரத்தை ஆசிரியிச்சுண்டு வாழறதுக்கு ஒரு பிரதிஜை எடுத்துட்டு இன்னும் வரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே கீதையை படிக்கிறதுக்கும் கையில வச்சுக்கிறதுக்கும் ஆசிரியிச்சுண்டு வாழறதுக்கும் ஆவது கற்றுக் கொடுத்ததானால். ஏன்னா இப்போ வேதம் எல்லா இடத்துலையும் போய் சேர்றதில்லை, வேதாத்தியனத்துக்கு எல்லாருக்கும் முடியாது, அதிகாரம் இல்லை, எல்லாம் வந்துடும். ஆனா இந்த கீதையை எங்கேயாவது சுதந்திரமா இருக்கிறவா கூட அவளுக்கு கூட அவா கத்துண்டு குழந்தைகளுக்கு சொல்லி வச்சு அந்த குழந்தைகளுக்கு இப்ப வேதாத்தியனம் பண்ணாலும் வேதார்த்தம் தெரியாது, அத்தியனம் பண்ணாலும் வேதார்த்தம் தெரியாது இல்லையா? அவ வேதார்த்தம் தெரியணுமானாலும் கீதை படிச்சாகணும், வேதம் என்னது சொல்றதுன்னு தெரியணுமானாலும் கீதையை படிச்சாகணும். அதனால நமக்கு வேதாத்தியனத்துக்கு நமக்கு முடியலையானா கூட கீதாத்தியனம் பண்ணினோமானால் வேதம் என்ன சொல்றது நமக்கு தெரியும், வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறது நமக்கு தெரியும். இந்த 7 நாள் பிரவச்சனத்தோட பலனும் நாம அதுக்கப்புறம் பகவத்கீதையை ஆசிரியச்சுண்டு வாழ்ந்தோமானா கிடைச்சிடும். பகவத்கீதையை ஆசிரியச்சுண்டு வாழ்ந்தோமானா கிடைச்சிடும். ஏன்னா நமக்கு அது உபதேச கிரந்தம், சின்ன கிரந்தம் இல்லையா, ரொம்ப பெருசு இல்லை. இவ்வளவு குட்டி கீதையெல்லாம் இருக்கு, பேக்கெட்டுக்குள்ள போட்டுன்னு போயிடலாம். அவ்வளவு குட்டி கிரந்தம். படிக்க தெரியாட்டா கூட வச்சுக்கோன்னு கொடுப்பேன் நான். படிக்க தெரிய பரவாயில்ல வச்சுக்கோ, சின்ன பூஜையாவது படி. யாராவது படிப்பா, யாருக்கு கிடைக்க போறதுன்னு என்ன தெரியும்? யாரோ படிச்சுட்டு இருக்கிற புஸ்தகம் தான் நமக்கெல்லாம் கிடைச்சது, யாரோ படிச்சு எங்கேயோ வச்சுட்டு போன ஒரு புஸ்தகம் இல்லையா? அதனால அந்த ஒரு கீதா அப்படிங்கிற ஒரு கிரந்தம் நம்ம சனாதன தர்மத்துக்கு எந்த வகுப்பை சார்ந்தவாளானாலும் அவளுக்கெல்லாம் ஆசிரிய யோக்கியமா இருக்கு. அதை பக்தியோட ஸ்ரத்தையோட யாரு அத்தியனம் பண்றாளோ அவளுக்கு துக்க நிவர்த்தி உண்டாகும், சாந்தி உண்டாகும், பகவத் பிராப்தி உண்டாகும். இது சத்தியம், இது பிரதிஜை. அதனால அந்த ஒரு பிரதிஜையாவது நம்ம ஹிருதயத்தில் எடுத்துட்டோமானால் சாஸ்திரிகள் இந்த 7 நாள் நடத்தின இந்த ஒரு மகா வைபவம் சஃலமாயிடும். அந்த மகா வைபவத்துக்கு பலமே அதுதான். முதல்ல நான் பகவத்கீதை சொல்றேன்னு தான் சொன்னேன் மாமா கிட்ட. அதுக்கப்புறம் அது இன்னும் ஒரு ஈஸ்வர இச்சை. ஏன்னா இதுவரையா எங்கேயுமே வெளியில எங்கேயுமே உபனிஷத் பிரவச்சனம் பண்ணது கிடையாது, ரெக்கார்டும் பண்ணினது கிடையாது, ரெக்கார்டு பண்ணி கொடுத்ததும் கிடையாது. அதெல்லாம் செய்ய வேண்டானே இருந்தது, சின்ன சின்ன ஒரு சபைகள் தான் இருந்தது. ஆனா உபனிஷத் சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சபை அமையாதுங்கிறது ரிஷிகளோட
இச்சை போல் இருக்கு. அதனால அது ஏதோ உபனிஷத்துன்னு நாம ஒன்றும் அத்தியனம் பாடமாவும் பண்ணலை, அதோட சாரமா எடுத்து கொஞ்ச நேரம் பேசணும். இன்னத்தோட இந்த 5 நாள் 5 உபனிஷத், ஈஷ, கேன, கட, முண்டக, மாண்டுக்கியங்கிற 5 உபனிஷத்தை நாம இன்னைக்கு சமாப்தி பண்ணினோம். நாளைக்கு பகவத்கீதை. நாளைக்கு கொஞ்சோண்டு சமயம் தான் இருக்க வருது. அது எனக்கு ரொம்ப சௌகரியம். என்னாக்கா பிரம்மசூத்திர அத்தியாச பாஷ்ய சாரம், அவ்வளவுதான். அதுலேருந்து ஏதோ சாரமா எடுத்துங்க. எனக்கு நிறைய இருந்தா நான் தவிச்சு போயிடுவேன். அதனால அதோட சாரம், அந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கோ, அதோட சாரத்தை என்ன பிரஸ்தானத்திரயத்தையும் ஸ்பர்சிச்ச மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக, அவ்வளவுதான். அப்படி நாளைக்கு சூத்திர பாஷ்ய சாரம், நாளைக்கு பகவத்கீதை. எல்லாரும் வந்து கீதாமிர்தத்தை பானம் பண்ணணும்னு கேட்டுக்கிறது. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ.